கண்ணில் மூடி ஜெபம் பண்ணோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, உடைய கிருபைகளுக்காக நன்றி. கர்த்தர் தந்த நல்ல ஈவுக்காக ஸ்தோத்திரம். தேவன் தந்த மேன்மையான நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேன்மையான நன்மையாம் ஆண்டவரே, ரட்சிப்பு, அபிஷேகம், இந்த மாதிரி கூட்டங்கள் எங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, வழி மாறாதிருக்க, திசை மாறாதிருக்க, எங்கள் தேவனுடைய வழியே சிறந்தது என்று எங்கள் இருதயம் களிகூர்ந்து அதை பின்பற்ற, என் தேவனுடைய சத்தியமே சிறந்தது என்று களிகூறுதலோடு அதிலே அடிச்சுவடுகளை எடுத்து வைக்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த நல்ல கூட்டங்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, களி கூர்ந்து அகமகிழ்ந்து நடக்கிறதற்கு எங்கள் தேவன் இதுபோல கூட்டங்களை நடத்துகிறதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து அல்ல, பயத்தினால் அல்ல, தண்டிக்கப்படுவோமோ என்று பதட்டத்தினால் அல்ல, களி கூர்ந்து அகமகிழ்ந்து உம்முடைய பாதையிலே நடக்கிறதற்காக கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த கூட்டங்களுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லியிருக்கிறதே. உம்முடைய கோல் அக்கம் பக்கம் போகாமல் நேர்வழியாய் நடத்துகிற உம்முடைய கோல், இந்த கூட்டம் உம்முடைய கோலாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஆடாகிய நான் வேறெங்கும், உம்முடைய ஆடாகிய நாங்கள் வேறெங்கும் போகாதிருக்கும்படி, அக்கம் பக்கம் போகாதபடி வழி இதுவே என்று காண்பிக்கிற ஆண்டவரே, இறையை மாத்திரம், நன்மையை மாத்திரம் கொடுக்கிற கோலாக இராமல் என்னை வழியிலே சீர்படுத்துகிற கோலா இந்த கூட்டங்கள் எங்களுக்கு, எனக்கு, வாலிபர்களுக்கு, எல்லாருக்கும் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மீட்ட தெய்வமே உமக்கு நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம். அழைத்து கொண்டு வருவீராக, அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக. ஆங்காங்கே இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவீராக. ஆண்டவரே, தங்கள் சொந்த அலுவல்களை முக்கியம் என்று நினைத்திருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வருவீராக. இதை விட்ட இனி எனக்கு நாள் கிடைக்காது என்று நினைத்து உட்கார்ந்து இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வருவீர்களாக. நாளைக்கு பரீட்சை இருக்கிறது, நேரம் போய்விடுமே என்று நினைத்து படிக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வருவீராக. வேறே இடத்திற்கு போகிற நினைக்கிறவர்களையும் அழைத்து கொண்டு வருவீராக. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய பேழைக்குள்ளே சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய கிருபைக்குள்ளே சேர்த்து கொள்ளுவீராக, உம்முடைய வேலிக்குள்ளே சேர்த்து கொள்ளுவீராக. இது இருதயத்தை வேலியடைக்கும் பேழை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழிவுக்கு, பாவத்தின் அழிவுக்கு எல்லா இருதயங்களையும் ஆண்டவரே இந்த பேழைக்குள்ள கொண்டு வருவீராக. அழிவிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு இருதயங்கள் இந்த கூட்டமாகிய பேழைக்குள்ளே கொண்டு வரப்படுவார்களாக. ஆண்டவர் சேர்த்து கொள்ளுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேவனுடைய அனுக்கிரகம் உண்டாவதாக. நிக்கிரகம் ஆகிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய அனுக்கிரகம் இருக்கிற இந்த கூட்டங்களுக்கு எங்கள் பிள்ளைகள் வருகிறதற்கு இந்த நேரத்தில் பாதைகளை வகுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் பிரகாசிப்பீங்க, மகிமையின் தேவன் இருதயங்களை பிரகாசிப்பீங்க. கூட்டத்திற்கு போகும் என்ற நினைவினால் பிரகாசிப்பீங்க. என் இரட்சகரை ஆராதிப்பேன் என்ற நினைவினால் பிரகாசிப்பீங்க. எதிர்காலம் அங்கேதான் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர்கள் நினைவினால், தீர்மானத்தினால் பிரகாசிப்பீங்க. கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, கண்கள் திறக்கப்படுவதாக, ஆவிகள் திறக்கப்படுவதாக, ஆவிக்குரிய மண்டலங்கள் திறக்கப்படுவதாக. ஷாபா கதலரா திவாதா நிறைவே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரோமக்கன்றோ. துதியும் புகழும்
ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. வினையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, வினையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் ஆத்ம நேசருக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, 24 மூப்பர்களும் கிரீடங்களையும் தங்களையும் கலட்டி ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே வைத்து வணக்கமாய் விழுந்து போற்றப்படத்தக்கவர் நீர் ஒருவரே என்று சாஷ்டாங்கமாய் துதிக்கிறவர்கள் நடுவில் எங்களையும் ஆண்டவரே எங்கள் துதிகளையும் கர்த்தர் கேட்க வந்திருக்கிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். வருகிற எல்லாரையும் ஆசீர்வதியும், விசேஷ விதமாய் பலப்படுத்தும், பராக்கிரமம் செய்கிறவர்களாய் மாற்றுவீராக. வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும், எங்களை உருவாக்கட்டும். ஆண்டவரே சேனைக்குள்ளாய் பாய்கிற அளவுக்கு எங்களை தைரியப்படுத்தட்டும், தலையை கொடுக்கிற அளவுக்கு பரிசுத்தத்திலே நிற்கச் செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தர் வரக்கூடிய வாலிபர்களை எல்லாம் கூட்டி சேர்க்கணும். துதித்து கர்த்தரை உயர்த்துவோம். துதித்து பாடிட பாத்திரமே. தெரிந்த பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம்
ஹalleluya. டிஸ்பிளேல போடுவாங்க, அதை பார்த்து நாம் கர்த்தரை துதிகளுக்கு பாத்திரரை உயர்த்த போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆஹா அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாருமென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி. ஓ கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு போகையிலும் போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். நன்றி ஆண்டவரே உடைய நடத்துதலுக்காக. நன்றி அப்பா. மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி. நல்ல கையை தட்டி பாடலாமா? நல்ல சத்தம் கேட்கிற மாதிரி கை தட்டி, நல்ல சத்தம் கேட்கிற மாதிரி நல்ல சத்தத்தை உயர்த்தி துணியை உயர்த்தி பாடுவோமா? அற்புதமே அவர், ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே உடைய நடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆலியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும்
ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே. ஜெயம் தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி. ஓ நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. துதித்து பாடிட துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நன்றி அப்பா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்திரப்பா. அற்புதமே அவன் நடத்துதலே. ஆனந்தமே பரமானந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் என்று சி மேஜர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், டெம்போ குட்டி, போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் எஸ் லோர்ட், முந்தினவரும் பிந்தினவரும். எவ்வளவாய் அன்பு வைத்திராத்மனேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த அன்பிற்கு. எவ்வளவாய் அன்பு வைத்திராத்மனேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த அன்பிற்கு. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காய் யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். சொல்லுங்களேன். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே. நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் நல்ல நாதரே. நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்ல ராஜனே. யூதா கோத்திர ராஜ சிங்கமே,
சத்தமா சொல்லுங்களேன். நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம். உம்மில் எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே, இருக்கிறவரும். தேங்க்யூ ஜீசஸ். அரவணைத்து அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், என்னை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து அர்ப்பணித்தோம், என்னை முற்றும் ஏற்று. மீண்டும் சொல்லுங்க. அரவணைத்து அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம், என்னை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். புது வழிகளை திறந்திடுவீரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். கரம் பிடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே, இருக்கிறவரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவரும் வாக்குமாறாதவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் சொல்லுங்க. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மில் தொழுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்ல கைகளை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? நல்ல உற்சாகமாக, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். துதிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்தீரே, உம்மை அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பூமியில் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்களாம் முன்னாடி கடற்கரை ஜபத்துக்கு ஒரு 4 பேர் 3 பேர் தான் போவோம். பசங்களோட சேர்ந்து கடற்கரையில் போய் ஜெபம் பண்ணுவோம். நைட் நேரத்தில் 3 பேர் 4 பேர் தான் இருந்தாலும் அந்த சவுண்டு 1 கிலோமீட்டருக்கு தள்ளி கேட்கும். திடீர்னு நான் லேட்டாக போவேன். அவங்க பாட்டு பாடி ஆராதிக்கிற சவுண்டு எங்கே இருக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். 2-3 கிலோமீட்டருக்குள்ளே எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஏரியாக்குள்ளே போன உடனே கேட்க ஆரம்பிச்சிடும் சவுண்டு. எங்கே இருக்கிறாங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இங்கே தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்கே தான் பாடிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஆள்க சவுண்டு அப்படின்னு. அவ்வளோ தூரம் ஆண்டவரை உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டிருப்பாங்க. நாங்களும் சேர்ந்து அப்படி தான் ஆராதித்து கொண்டு இருப்போம். அதனால் நம்ம இவ்வளவு சூழ்நிலை வாலிபர்களாக வந்திருக்கிறீங்க. நீங்கள் இங்கே ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். கம்பீர சத்தத்தோடு ஆண்டவருக்கு துதி செலுத்தணும். ஆமாம், எப்படி கம்பீர சத்தம் உங்களுக்குள்ளே வரும்னா, ரட்சிப்பை நினைக்கும் போது, அவருடைய அன்பை நினைக்கும் போது சும்மா ஒரு சாதாரண சத்தம் வரக்கூடாது. கம்பீர சத்தம் நமக்குள்ளே இருந்து வரும். சிங்கம் கர்ச்சிக்கிறது போல ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நீர் எவ்வளவு நன்மை செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. என் ஜீவனுக்கு நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி, என்னை ரட்சித்தீரே உமக்கு நன்றி அப்படின்னு ஒரு கம்பீர சத்தம் நமக்குள்ள இருந்து தோன்றும் போது கர்த்தர் நம்மை கண்டு மகிழ்ச்சியாக இருந்து நம்மோடு அவர் இருக்கிறவராக காண்பிப்பார், நிச்சயமாக காண்பிப்பார். அதனால நல்ல ஆண்டவரை பாடி மகிழ வேண்டும். மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷனை மகனாக மாற்றினீங்க அப்படிங்கிற ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை நாம் துதிப்போம். சாக் ராபர்ட் அவங்களுடைய சாங். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்?
இந்த பாட்டு யூடியூப்ல இருக்கும், கேட்டிருக்கீங்களா? மண்ணான என்ன மனிதனாய் மாற்றின மன்னன் நீங்க. நீங்க கேட்கலன்னா என்னோட சேர்ந்து பாடுங்கள். இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். மண்ணை எடுத்து தான் நம்மளை உண்டாக்கினா மண்ணுன்னு போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. மண்ணினால தான் கர்த்தர் மனிதர்களை உருவாக்கினார். ஆதாம் ஏவாளை உண்டாக்கி மனிதனாக உண்டாக்கினார். ஆனால் அந்த மனிதன் மாய்மாலம் பண்ண ஆரம்பிச்சதுனால அவனையும் அதற்காக இயேசு கிறிஸ்துவே பிதாவாகிய தேவன் தந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மை கர்த்தர் சம்பாதித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாம் அந்த பாடலை என்னோடு சேர்ந்து பாடுங்கள். மண்ணான என்ன மனிதனாய் மாற்றின மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. டெம்போ கூட்டியும். மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார சொல்லுங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின, மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்று நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படு. கண்களை மூடி அப்படியே சொல்லுங்க. அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் சொல்லுங்க நல்ல சத்தமா. ஷகலா ரபா கதலா ரபா, மகிமைப்படுத்துவே. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கையில ஒளிமயமாக மாற்றினீங்க. ஒழுங்கினம் நிறைந்த என் வாழ்க்கைய ஒளிமயமாக மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன் என்ன மகுடமாய் மாற்றினீங்க. மங்கி எறிந்த மனுஷன நீங்க மகுடமாய் மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு. தேங்க்யூ ஜீசஸ். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. என் அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கையில அலங்காரமாக மாற்றினீங்க. அலங்கோலம் நிறைந்த என் வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாய் மாற்றினீங்க. புழுதியில் இருந்த மனுஷன நீங்க பொன் சிறகாய்
மகிமையாய் மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்துகிறவரே. சகல மகத்தலரபதலரபா. விசுவாசிக்கீங்களா? நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துறது நம்மளுடைய படிப்பல்ல, நம்மளுடைய திறமை அல்ல, நம்மளுடைய அழகல்ல. கர்த்தர் தான் உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்த முடியும். உங்கள் ஃப்யூச்சர் அழகாக்குறது கர்த்தர் தான். எல்லாம் இருந்து நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் எவ்வளோ பேர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோடிகள் இருந்தது, அழகுகள் இருந்தது, படிப்புகள் இருக்கிறது, வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. எவ்வளோ பேர் சூசைட் பண்ணி செத்து கொண்டிருக்கிறாங்க இந்த பூமியில். எத்தனையோ பேர் சாதித்தவர்கள். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்துவார். பொல்லாத உலகத்தில் அழகுபடுத்துகிற ஒருத்தர் ஒன்றென்றால் அது அவர்தான். நம்ம உள்ள மனசில் ஒரு சமாதானத்தை கொடுத்து, வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொடுத்து நம்மை அழகுபடுத்த ஒருவரால் முடியும் என்றால் அது அவர் மட்டுமே. இம்மைக்குரியதை கொடுத்து உங்களை மகிழ்ச்சி, அந்த டைமில் ஒரு மகிழ்ச்சியை பிசாசானவன் உண்டு பண்ணுவான். ஆனால் அதுக்கப்புறம் மனிதர்கள் துக்கத்தோடு இருப்பாங்க. ஆனால் மறுமைக்குரியதை பார்க்கும்போது நம்ம மனசு சமாதானத்தால் நிறைந்திருக்கும். இம்மை குப்பையாக தோன்றும். அவரை நாம் பார்க்கும்போது, விண்ணுக்குரியவரை நாம் நோக்கும்போது, மண்ணான நாம் விண்ணவருடைய சாயலை நாம் அணியும் போது நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்போம். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையை அழகுபடுத்த போறதற்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இன்னைக்கு வந்திருக்கிற அந்த கொஞ்சம் பேர் உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. இவருடைய வாழ்க்கையை கர்த்தர் அழகுபடுத்த போகிறீர். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீங்க அழகுபடுத்தணும்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையை நீங்க அலங்கோலமாக்கி இருக்கலாம். உங்களுடைய நினைவு உங்க வாழ்க்கையை அலங்கோலமாக்கி இருக்கலாம். உங்களுடைய ஆசை இச்சைகள் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கோலமாக்கி இருக்கலாம், இருளாக்கி இருக்கலாம். உங்க ஃபியூச்சரையே அது தகர்த்து போடுகிறதாக உங்க முன்னாடி வந்து நிற்கலாம். ஆனா இயேசு கிட்ட நீங்க வந்ததுனால, இயேசப்பா கிட்ட வந்து நீங்க சொல்றதுனால அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஓ ராமா சந்தல ரபலத ரபல கபரப. என்ன அழகுபடுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அவர் அழகுபடுத்துவார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். அவர் உங்கள் ஃபியூச்சரை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் உங்களுக்கு தேவையான வேலையை உங்களுக்கு தருவார். அவர் உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைப்பார். நீங்க நினைக்கிறத காட்டிலும் அது 1000 மடங்கு அற்புதமாக அதிசயமாக இருக்கும். ஓ ரமல சந்தல ரபல. என்னை அழகுபடுத்துகிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஓ ரமல தரபல. பொன் சிறகாய் மாற்றுகிறவரே சொல்லுங்க நன்றி. அடுப்பு கறி போல் இருந்த எங்களை பொன் சிறகாய் மாற்றுகிறவரே ஸ்தோத்திரப்பா, நன்றியப்பா. ரபகல ரப சந்தல ரபப கதர மஹந்தல ரப ரேபகதா. நீங்க கேளுங்க, ஆண்டவரை பாருங்க. யாரு கண்ணை திறக்க வேண்டாம். ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையை அழகுபடுத்துங்க. எங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய ஆண்டவரே நன்மையான காரியத்தை எங்க வாழ்க்கையில செய்யுங்க. அதற்கு எதிராய் தடையாய் இருக்கிற எங்களுடைய சுயம், ஆண்டவரே, எங்களுடைய முடிவு, எங்களுடைய ஆசை, எங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அழகுபடுத்துவீராகன்னு கேளுங்கள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தேங்க்யூ லோர்ட். ரபா சந்தல ரபபல ரபதர. கையை உயர்த்தி ஆண்டவரே என்னை அழகுபடுத்துங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவே. என்ன அழகுபடுத்தும், என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துவே.
மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றின மன்னன் நீங்க, மன்னன் நீங்க. மாய்மாலமான மனுஷன மகனாக மாற்றினீங்க, மாற்றினீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ரபலதர வசகதலர் என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார ஓ ரபலரதர பதலர என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை எங்களை உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆராதனை 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 ஜீசஸ். ரபல சந்தல ரபதன ஆராதனை. Thank you Lord. ஆராதனை ஆராதனை ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஏன்னா நீங்க தான் என் ஃபியூச்சர் அழகுபடுத்துற ஆண்டவரே. ஓ உம்மை சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை பின்பற்றுகிறேன், உம்மிடத்தில் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்படியே ஆண்டவன்ட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. ரகல ரமா சந்தல ரபல துரிபி அரபலதர ரகதர. உங்க ஸ்தோத்திரம் எழும்பட்டும், உங்க துதி எழும்பட்டும், உங்களுடைய அன்பின் வார்த்தை எழும்பட்டும். உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. நன்றி அப்பா, உம்மை அறிகிற பாக்கியத்தை தந்தீரே நன்றி. உம்மை அறிகிற ஸ்லாக்கியத்தை தந்தீரே நன்றி. உம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறீரே நன்றி அப்பா. எங்களோடு இடைபடுகிறீரே நன்றி அப்பா. கனத்துக்குரியவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை அன்பு மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்கள் ராஜா
ராஜாவின் பிள்ளைகள் ராஜாக்களும் Thank you Lord. ஆசாரியர்களும் உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம். நல்ல சத்தமா சொல்லுங்க. பிரசன்னத்திற்குள் வந்து ஆர்ப்பரிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம். ஓ இயேசுவை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம். ஸ்தோத்திரமும் கணமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கணமும். உம்மை கனப்படுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை உம்முடையதப்பா, பலன் உம்முடையது. மாற்றிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாற்றிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம். காட்ஸ் மட்டும் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் செய்கின்றோம். நன்றி ஆண்டவரே, எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை அன்பு செய்கிறோம் அப்பா. இவ்வளவு நாள் நாங்கள் காண்பித்த அன்பை காட்டிலும் இன்னும் அதிகமாக உம்மேல் ஒரு அன்பு உண்டாகிறதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் அதிகமாய் நாங்கள் உம்மை நேசிப்போம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு கூற, இன்னும் அதிகமாய் நேசிக்க அப்படிப்பட்ட அனுக்கிரகத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் உண்டு பண்ணும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஒவ்வொருடைய சிந்தையிலும் உண்டு பண்ணும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு நாங்கள் தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுது எஸ்தரும் எமியும் வந்து அவங்க கீஸ் நடத்துவாங்க ப்ரோக்ராம்ஸ். ஒரு 5 minutes. பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாரையும் பார்க்கறதுல சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஒரு கேம். போன வாரம் வந்து நம்ம வசனத்தை பிக்சர்ஸ் பார்த்து வசனத்தை ரிலேட் பண்ணி அது என்ன வசனம்னு பார்த்தோம். இந்த தடவை வந்து அந்த வேதத்தில் உள்ள நபர்களை வந்து யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு 4 பிக்சர் போடுவோம், அது ரிலேட்டடான ஒரு பர்சனை நீங்கள் வந்து சொல்லணும். போடலாமா? இது ஃபர்ஸ்ட் பாய்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸ், அப்படி போகலாம். இது பாய்ஸ்க்கான இது. தெரிஞ்சவங்க எந்திரிச்சு சொல்லுங்க. எந்திரிச்சு சொல்றவங்க தான் பிரைஸ். கரெக்ட் ஆன்சர் சவுல். ஆன்சர் வந்து சவுல். ஐசக். கிளாப் பண்ணிருங்க. கிளாப் பண்ணுங்க. எடுத்துக்கோ. என்ன பண்ணுங்க? செகண்ட் கேர்ள்ஸ். எதுக்கு சொல்லுங்க. தெரிஞ்சவங்க என்சின்னு சொல்லலாம். கரெக்ட். பிரியா சொல்லிட்டாங்க. ஏவாள். ஆன்சர் வந்து ஏவாள். ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் தான் இருக்கும், அதனால நீங்க சடனே என்சி ரொம்ப யோசிக்க வேண்டாம். இது பாய்ஸ்க்கு தெரியுதா? கரெக்ட். கிளாப் பண்ணுங்க. கரெக்டா சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. அடுத்தது கேர்ள்ஸ்க்கு.
யாருன்னு தெரியுதா? கொஞ்சம் யோசிங்க. ஈஸியானது தான். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே. நீங்க பண்ணல, அடுத்து அப்படி தெரியலன்னா பாஸ் பண்ணிடலாம். பாய்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல யோசேப் இல்ல. இல்ல. சரி, ஒரு க்ளூ. புதிய ஏற்பாடுல உள்ள ஒரு நபர். இப்ப காமனா 2 பேர் யாருக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. சீஷர்கள் கிடையாது. அடுத்த க்ளூ சொல்லியாச்சு. அந்த பிக்சரை கரெக்டா பாருங்க என்ன இருக்குன்னு மேல. அது வந்து ஒட்டகம். ஒட்டகத்துல இருந்து எடுக்கிற கிளாத் அது போட்டிருக்கோம் அந்த பிக்சர்ல. யார்? ஜெஃபி சொல்லிட்டாங்க. கரெக்ட். ஜெஃபி கிளாப் பண்ணலாம். அந்த வலியை ஆயத்தம் பண்ண வந்தாரு. ஸோ அதன் பிக்சர். சரி, அடுத்த பிக்சர் போடுறீங்க. அதுல எது டவுட் இருக்கா? அது வந்து ஒரு பொண்ணு டான்ஸ் அந்த ஏரோதோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஆடி ஒரு அவரோட தலையை வந்து எடுப்பாங்க. அப்போ சிறைப்பட்டிருக்கு அந்த பிக்சர் தான். இந்த இது யாருக்கான கொஸ்டின்? பாய்ஸ்க்கு. ரொம்ப யோசிக்க வேண்டாம், எல்லாமே ஈஸியானது தான். நீங்க அதனால புதிய ஏற்பாட்டுல இருந்து க்ளூஸ் கொடுத்துட்டோம். இதுவும் சீஷர் கிடையாது. யாரோ சொன்னீங்கல்ல. சொல்லிட்டீங்களா? யார்? சாம். கரெக்ட். கிளாப் பண்ணுங்க சாம்க்கு. கரெக்ட். கொர்னேலியு ஆன்சர். இப்போ அடுத்தது கேர்ள்ஸுக்கு. கரெக்ட். யாரு சொன்னீங்க? கிளாப் பண்ணிருங்க. எலியா ஆன்சர். நெக்ஸ்ட். அடுத்து பாய்ஸ்க்கு. இது பாய்ஸ். ரொம்ப ஈஸி. நீங்க சொன்னதுதான். கரெக்ட். கிளாப். ஓகே, முடிஞ்சிருச்சு. தேங்க் யூ. இப்போ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர்மா மங்களபுரம் சர்ச்சில் அவங்க நிறைய ஆண்டுக்காக ஓடின ஒரு தாயார். அவங்க வந்து ஆண்டோடைய வார்த்தையை கொடுப்பாங்க. கவனமாக கேளுங்க. பிரைஸ். அல்லேலூயா. ஏன் ஒருத்தருமே அல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயான்னா வேற மாதிரி வார்த்தை போல முழிக்கிறீங்க. அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் நான் வாட்டி வந்தப்போ அங்கே வரைக்கும் சேர்ந்துச்சு. ஏன்னா தமிழ்மார் சைடெலாம் நிறைய பேர் இருந்தாங்க, கேர்ள்ஸ் சைடுமே இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா வர வர நம்ம என்ன செய்யணும்? வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகணும். சரியா? நீங்கள் வந்து இடம் கொண்டு பெருகணும். ஆனால் சிரிக்கிட்டே வரக்கூடாது. இருக்க சேர் என்ன செய்யக்கூடாது? கம்மியாகிட்டே வரக்கூடாது. என்ன ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங் வர்றப்போ இங்கே நிறைய சேரில் பிள்ளைங்க நிறைய பேர் இருந்தீங்க. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு ஆத்மாவும் தேவனுடைய பார்வையில் விளையேற பெற்றவங்க. அல்லேலூயா. இந்த யூத் மீட்டிங் வந்து இருக்கிற ஒரு நபர், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தேவனுக்கு விசேஷமானவர்கள். இந்த நேரத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவர் இந்த யூத் மீட்டிங்லையும் என்னோடு கூட பேசணும். இது ஒரு நல்ல நேரம். இந்த மாலை வேளையில் நம்மளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அந்த நேரத்தை கொடுத்துருக்கிறார். இரக்கமுள்ள பிதாவையும் துதிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே, இந்த யூத் மீட்டிங்கில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்களும் விசேஷமானவர்களுமாக இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை மூலமாக ஆவியானவர் இடைபடுவீராக. இதில் இருக்கிற பிள்ளைகளை கொண்டு தேசத்தை கலக்க, தேசத்தை அசைக்க
கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேனே, நான் எப்படி தேசத்தை கலக்குவேன்? ஒருவேளை ஆண்டவரே இருதயத்தில் யோசித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தேவனை பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆவியிலே பலப்படுத்தி எழுப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே உடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ள இந்த நல்ல நேரத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒருத்தருமே அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறேன். நான் உங்களை ஒரு வரிக்கு ஒருக்கா அல்லேலூயா சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம், அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். எப்பவுமே வாலிபர்கள் பலவான் கர்த்தர் உள்ள அம்புக்கு சமமானவர்கள். அல்லேலூயா. வாலிபர்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் நிறைய காரியம் செய்வார். நீங்கள் சொல்லுவீங்க, ஏக்கா நீங்கள் வாலிபராக இருக்க நாளில் இருந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருக்க டெக்னாலஜி வேறு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் இருந்த காலத்தில் நாங்கள் எப்படி வாலிப வயசில் வாழ்ந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஒருவேளை. ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் நாங்கள் எப்படி வாழணும், அதுதான் எங்களுக்கு கேள்வி. நீங்கள் வாழ்ந்த முறையை எங்களுக்கு சொல்கிறத விட நாங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் எப்படி கர்த்தருக்குள்ளே வாழணும், நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழ்ந்த காலம் வேறு, ஆனால் இனி நாங்கள் எப்படி வாழணும் அப்படின்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியும். அல்லேலூயா. அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒருவேளை நான் யூத்தாக இருக்கிற காலம் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வேறு தான், இப்போ வேறு தான். இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வேறையாக தான் மாறும். இன்னும் நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம அதிகமாக தான் டெக்னாலஜி மாறும். ஆனால் ஒருவேளை காலங்கள் மாறலாம், நிறைய டெக்னாலஜி மாறி. அப்போல்லாம் நாங்கள் உங்களை மாதிரி இருக்கிற காலத்தில் செல்லு கிடையாது. இப்போ நமக்கு கையில் நிறைய உலகமே கைக்குள்ளே இருக்குது, நிறைய டெக்னாலஜியில் இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்ன அப்படின்னா, எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவர் மாறாதவர். அல்லேலூயா. அன்னைக்கு பவுல்கிட்ட இருந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறாரு. நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பைபிளில் இருந்து நிறையா வாலிபர்கள் எப்படி ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க, எவ்வளோ பேர் கீழே விழுந்தாங்க, எவ்வளோ பேர் எழுந்தாங்க, எவ்வளோ பேர் கர்த்தருக்காக ஓடுனாங்க, எவ்வளோ பேர் சாதிச்சாங்க, அப்படியெல்லாம் வேதத்தில் நிறைய போட்டிருக்கு. ஏன்னா அப்போ பவுல் நீங்கள் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எந்த காலத்தில் உள்ள டெக்னாலஜி. அப்போல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க, இப்போ நாங்கள் வாழ முடியுமா? ஒருவேளை நம்ம இப்போ கேட்கலாம் அப்படி. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாமே அது ஒரு காலம் நடந்ததை நம்ம இப்போ தியானிச்சுட்டே இருக்கிறோம். அதான் நீங்கள் சொல்லுவீங்க, அந்த காலத்தில் அவங்க அப்படி வாழ்ந்துருக்காங்க, இப்போ அப்படி வாழ முடியாது. ஒருவேளை சொல்லுவீங்க, என்னைய பார்த்து சொல்லுவீங்க, அக்கா உங்கள் காலத்தில் வாழ்ந்துருப்பீங்க, இப்போ வாழ முடியாது. இப்படி தான் நிறைய வாலிபர்களுக்கு இன்றைக்கி நிறைய கேள்விகள் இருக்குது. முடியாதுன்னே நிறைய பேர் முடிவு கட்டிட்டாங்க. ஆண்டவருக்காக வாழ முடியாது, பரிசுத்தமாக வாழ முடியாது, இப்படியெல்லாம் நிறைய பேர் இன்றைக்கி இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, அப்போ நான் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு அங்கே படிக்கிற டாக்டர்ஸ், நான் நர்ஸ், நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே எங்களுக்கு நிறையா படிக்கிற டாக்டர்ஸ் வருவாங்க, வார்டுக்கு வருவாங்க. அப்போ படிக்கிற அந்த டாக்டர் வரும்போது ஒரு நாள் சொன்னார் என்கிட்ட, சிஸ்டர் இந்த வார்டில் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டுறணும் பேஷண்ட்டுக்கெலாம். அப்போ நான் கேட்டேன், இது உங்கள் டியூட்டி, நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்கள் போடணும்னு நான் சொன்னேன். உடனே அவர் சொன்னார், நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சினிமாவுக்கு போகிறாங்க. அப்போ நான் யூத்தாக இருக்கிற காலத்தில் நடந்து சொல்கிறேன், சரியா, உங்கள் காலத்தில் சொல்லலை. அப்போது நான் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சினிமா போகிறாங்க, நானும் போகணும், அதனால் நீங்கள் தானே இந்த வார்டில் டியூட்டி, எப்படியாவது எல்லா பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டுறீங்களா அப்படின்னு. அவர் போகாமல் பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷனே போகாமல் ஒரு ஆள்கிட்ட ஹேண்டில் பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் ஒரு 50 மார்க் அவருக்கு போடலாம். ஆனாலும் கூட அவர் டியூட்டி சின்சியருக்கு ஒரு 50 மார்க் போடலாம். ஆனாலும் கூட நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், டாக்டர் நீங்கள் சினிமாவுக்கு போகிறதா இருந்தால் நான் உங்கள் பேஷண்ட்டுக்கு என்ன போட மாட்டேன், இன்ஜெக்ஷன் போட மாட்டேன். அது சினிமா பாவம், நீங்கள் பாவம் செய்ய போகிறதுக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் அது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவருக்கு அப்படியே ஷாக் ஆகி உட்கார்ந்துட்டார். ஏன்னா ஒரு காலம் ஆண்டவருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாலிபன், அந்த எம்பிபிஎஸ் படிக்க வர்ற காலத்தில் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவர் திரும்பவும் பின்மாற்றத்துக்கு போயிருக்கிறாரு. பாருங்கள், இன்னைக்கு நீங்களும் கூட அப்படி தான். ஆரம்பத்தில் ஒருவேளை நல்ல ஆண்டவருக்காக இருந்திருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் எங்கேயோ தூரமாக இருக்கிறீங்க. வெளிப்படத்தில் சொன்ன மாதிரி ஆதியில் இருந்த அன்பை நீ விட்டாய், நீ அதை கண்டுபிடிச்சிக்கிடணும். இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், பயங்கரமாக தான் சொல்கிறார் ஆண்டவர், எப்பவுமே நீ எப்படி வேணாலும் வாழ் அப்படின்னு நம்மள சொல்லலை. விளக்கு தண்டை நீக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. நீ மனம் திரும்பலை அப்படின்னா நான் விளக்கு தண்டை, மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் நிறைய வாய்ப்பு கொடுப்பார். அந்த டாக்டருக்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒருவேளை கொஞ்சம் பெரியவங்களுக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம்.
அவர் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு மிஷினரியாக அதுக்கப்புறம் அவர் இந்த பூமியில் வாழ்ந்தார் அந்த டாக்டர். சரியா, மிஷினரி டாக்டராக வாழ்ந்து ஆனால் மறிச்சிட்டார். இப்போ வாழ்ந்தார், ஒரிசால மிஷினரியாக இருந்தார், இப்போ மறைச்சிட்டாரு. பாருங்கள், எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்து தவிக்கிறாரு, போகலை, சினிமாவுக்கு போகலை, அங்கேயே உட்கார்றாரு. அவருக்கு தோணுது, நான் என்னையை சுட்டி காட்டுறதுக்கு, எப்படி பிழையாமல் சுட்டி காட்டுறதுக்கு, பிழையாமல் போகிற வழி தவறுன்னு சுட்டி காட்டுறதுக்கு அங்கே ஒரு கழுதை எப்படி வாயை ஆண்டவர் திறக்க வேண்டியதுன்னுச்சோ, அதுபோல் ஒருவேளை நாங்கள் மருத்துவர்கள்ட்ட நாங்கள் அதிகமாக இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். ஆனாலும் கூட அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் நான் வந்து போட மாட்டேன்னு சொன்னால் அவருக்கு அப்படி, அது எப்படி இந்த ஒரு வட்டாரத்தில் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள நீங்கள் எப்படி உங்களால் இந்த வார்த்தையை சொல்ல முடியுது? எப்படி உங்களால் பரிசுத்தமாக வாழ முடியுது? என்னால் முடியலை. நான் வரும்போது நல்லா வந்தேன், இங்கே வந்து இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என்னுடைய பரிசுத்தம் கெட்டு போச்சு, நான் பின்னால் போயிட்டு ஆண்டவர் விட்டு என்னால் எழுந்திருக்க முடியலை, சாரி, என்னால் இதுலேருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி வந்து அவர் அப்படியே உட்கார்ந்துட்டார், போகலை அன்னைக்கு. ஏன்னா அவருக்கு தெரியுது, நான் எங்கேயே விழுந்துட்டேன், எழுந்திருக்கிறதுக்காக ஆண்டவருங்க ஒரு சகோதரி அனுப்பி நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அங்கேயே உட்காந்து என்னுடைய கதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தார். நீங்கள் எப்படி உங்கள் ஹாஸ்டலில் ஜெபிக்கிறீங்க, எப்படி உங்களால் எல்லாராலையும் பரிசுத்தமாக வாழ முடியுது, எப்படி இந்த ஸ்டேஜ் அங்கே டிவி ஹாலில் எங்களுக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்கும். ஆனாலும் இந்த சூழ்நிலை எப்படி நீங்கள் வந்து அதெல்லாம் சினிமாவெல்லாம் பார்க்காம எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு சாப்பிட்டோன்னே சினிமா தான், எங்களுக்கு டைனிங் ஹால்லேருந்து இப்படி போனோடனே அங்கே சினிமா, அங்கே எல்லா சினிமா தான் ஓடும் டிவியில், அது எப்படி உங்களால் இந்த சூழ்நிலையிலேருந்து தப்பிக்க முடியுது அப்படின்னு கேட்டார். அப்போது நான் வந்து அவர்கிட்ட ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த சில வார்த்தைகளை நான் சொல்லிக் கொடுத்தேன். இல்லை, நம்ம வந்து ஆவியானவர் ஒருவர் தான், ஆவியானவர் நமக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆவியானவரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அவர்கிட்ட எடுத்து சொன்னோன்னே அவர் ஒரு விழிப்பு அடைஞ்சார். உள்ளத்துக்குள்ள ஒரு விழிப்பு வந்துச்சு அவருக்கு. பாருங்க, அவருக்குள்ள அன்னைக்கே அந்த நிமிஷமே மனம் திரும்புதல்ங்கிறது அடுத்த மீட்டிங் அப்படி இல்லை, இன்னொரு நபர் பேசட்டும் அப்படிங்கிறதும் கிடையாது. மனம் திரும்புதல் போது கர்த்தர் எப்போ பேசுகிறாரோ அப்போமே நம்ம மேலே வச்சிருக்கிற தீர்மானத்தை வெளிப்படுத்தும் போது அந்த நிமிஷமே நம்ம என்ன செய்யணும், அந்த தெளிவுக்குள்ளே வந்துடணும். தெளிவில்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போது பேசுவார். எப்படி பேசுவார்? ஊழியர்கள் மூலம் பேசுவார். அப்போ பேசும்போது என்னையே தான் பேசுகிறாரு ஆண்டவர், எனக்கு தான் பேசுகிறாரு. நீங்கள் உடனே அதில் வந்து தெளிவுபட வேண்டும். ஆனால் அன்னைக்கு அப்போ உடனே அவர் அதில் தெளிவானார். அப்போ நான் வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்கு, எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் புக்கு அதான் என்னுடைய மினிஸ்ட்ரி. நிறைய விலைக்கு வாங்குகிற ஸ்டைபண்ட் எல்லாத்தையும் வச்சு ஸ்டைபண்ட் கிடைக்கும் மாதம், அதை வாங்கி நான் நிறையா நம்ம சாம் சபத்திரை அவங்களுடைய புக்கு, அது கொஞ்சம் அப்போல்லாம் 10 ரூபா அப்படி தான் வரும், அந்த புக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுப்பேன். யாருக்காச்சும் வந்து என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாங்களோ எப்போவுமே கையில் கொண்டு போவேன், அவங்களுக்கெல்லாம் அதை நான் இஷ்யூ பண்ணுவேன். அப்போ நான் அன்றைக்கி வச்சுருந்த ஒரு புக்கு வச்சுருந்தேன், ஏன்னா வீழ்ச்சியிலேருந்து எழுவது எப்படி அப்படின்னு ஒரு புக்கு, கரெக்டாக அந்த புக்கை வச்சுருந்தேன். அவர்கிட்ட எடுத்து கொடுத்தேன். அந்த ஒரு புக்கை படிச்சிருக்காரு, அதுலேருந்து அவர் விடுதலை ஆக்கப்பட்டார். பாருங்கள், இங்கேருந்து ஒரிசா ஒட்டஞ்சத்திரம் ஒரு கிறிஸ்டின் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அவர் உடனே இங்கே இந்த சூழ்நிலையை முடிக்கிறாரு, இங்கே படிப்பை முடிக்கிறாரு. அந்த முடிக்கிற ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த வீழ்ச்சியிலேருந்து அவர் எழும்பின உடனே அவர் எங்கே போகணும்னு நினச்சாரு? ஒரு கிறிஸ்டின் ஃபெலோஷிப் ஹாஸ்பிட்டல் போகணும். ஒருவேளை இந்த ஸ்டேஜிலேருந்து அவர் வேறு இடத்துக்கு போய் திரும்பி விழுந்திருப்பார். அப்போ அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி தேவன் ஒரு நபரை அனுப்புகிறார். இன்றைக்கி நமக்கு ஒரு நபரை அனுப்புவார். பைபிளில் கூட பார்க்குறோம், ஒரு மனுஷனுக்கு நிறைய வாட்டி வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. உடனே இந்த ஒட்டஞ்சத்திரம் CFHல போய் அவர் ஜாயின் பண்ணார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அப்போ நமக்கு ஃபோன் கனெக்ஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. எங்கே இருக்காங்க, எங்கே போனார், எப்படி இருக்காரு, ஒன்றுமே எனக்கு தெரியாது. பாருங்கள், ஏன்னா இது ஒரு சாட்சி. அவர் அங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் படித்து முடிச்சுட்டு நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஏன்னா இதோட ஒரு சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒட்டஞ்சத்திரம் ஹாஸ்பிட்டலுக்கு வரியா வேலைக்கு அப்படின்னு கேட்டாங்க. தற்சமயமாக நான் அங்கே போகிறேன். அவர் ஒரு ஃபெலோஷிப் லீடராக இருக்கார். அல்லேலூயா. அந்த டாக்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா ஸ்டாஃபுக்கும் எல்லா டாக்டர்ஸுக்கும் இன்சார்ஜாக ஒரு ப்ரேயர் நடத்துகிற அந்த ஃபெலோஷிப் லீடராக இருந்து அவர் அங்கே நடத்திட்டு இருக்கார். எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஷாக். ஒரே ஒரு வார்த்தை, நம்மளுக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வெளிவான்னு சொல்லவே வேண்டாம். நம்மளுக்குள்ளே அந்த ஜீவ ஊற்று இருந்தால் அது புறப்படும். பக்கத்தில் அது ஜீவன் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஜீவ ராசிகளை பிழைப்பூட்டுறதுக்கு இங்கிருந்து அந்த ஜீவ ஊற்று இப்படி புறப்பட்டு போகும். அப்போது இன்னைக்கு வாலிபர்கள் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்று அடுத்தவங்களை ஒருவேளை அவங்க ஜீவன் இல்லாமல் கிடக்கும்போது அதை உயிர்ப்பிக்க முடியுதா?
உயிர்ப்பிக்க இன்னைக்கு நமக்கு முடியுதா? அவர் அங்கே ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கும்போது எனக்கு பார்த்தோன்னே ஷாக்கு. ஐயோ, அன்னைக்கு எழுந்திரிச்சிட்டாரு, பரவாயில்ல, ஒரு புத்தகத்தை வாசிக்க கொடுத்தோம், எழுந்து ஒட்டஞ்சத்திரம் மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எனக்கு அங்கே ஒரு ஃபெலோஷிப் லீடராக இருந்து அவர் இங்கிலீஷில் எல்லாம் லீட் பண்ணுறாரு, உட்காந்து எல்லாருக்கும் பெரிய பெரிய டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, ஆண்டவர் உங்களையும் கூட ஒரு ஒரு தீர்மானம் வச்சுருக்காரு, உங்கள் மேலே ஒரு பெரிய திட்டம் வச்சுருக்காரு. ஆனால் உங்களால் அந்த மனக்கண்ணில் அதை பார்க்க முடியல. உங்கள் கண் வந்து திறக்கப்படணும். ஆண்டவர் என் மேலே என்ன தீர்மானம் வச்சிருக்கிறாரு, நம்மளுக்கு அந்த கண் திறக்கப்படணும். அவருக்கு பாதிப்பு இருந்துகிட்டே இருந்ததுனால டக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு அங்கே நின்னாரு. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு அவர் எங்கே போயிருக்காங்க அவங்கன்னு எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு ஒரிசா மாநிலத்தில் அந்த நான் ஒட்டஞ்சத்திரம் அந்த மருத்துவரோட மக வந்து அங்கே இருக்காங்க, ஒரிசாவில் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. பாருங்களேன், அவங்க வந்து இவர் வந்து டெப்டேஷன் அங்கே போயிருக்காங்க, எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சிச்சு நான் வந்து கமிட் பண்ணேன், ஒரிசா போகிறதா நான் கமிட் பண்ணேன். ஏன்னா ஒரிசா தான் போக முடியும். ஏன்னா அந்த டாக்டரோட மருமகன் எல்லாம் ஒரிசாவில் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. டெப்டேஷனில் இங்கேருந்து அனுப்புனா எங்களை அனுப்புவாங்க. சரி, நம்ம ஒரிசா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரிசாவுக்கு 1 இயர் போயிட்டு வருவோம் அப்படின்னா ஆண்டவருடைய எனக்கு ஆண்டவருடைய ஒரு காலிங் இருந்ததுனால போகணுன்னு கமிட். அப்போ அங்கே போனால் அங்கே போகிறேன். அங்கே அவர் வந்து ஒரிசாவில் உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே மிஷினரி டாக்டராக இருக்கார். அல்லேலூயா. பாருங்களேன், தேவனுடைய வழி நடத்துதல்ல அங்கே பார்க்குற ஒரு மிஷினரி டாக்டராக இருக்கார். எனக்கு அங்கே பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஒரு விழுந்து போன ஆத்மாவாக கிடந்தார். ஆனால் இன்னைக்கு ஒரு மிஷினரி டாக்டர் இங்கே வந்திருக்காரு. இவர் எப்போ வந்தார் பாருங்க. அப்புறம் அவர் அந்த ஒரிசா மாநிலத்தில் தான் அவர் மிஷினரியாக இருந்து சிவகாசியில் பைபிள் காலேஜ் டீச்சராக இருந்து நிறைய பைபிள் காலேஜுக்கு டீச்சராக இருந்து டோனாவூரில் ஒரு அம்மா அப்பா இல்லாத பிள்ளை டோனாவூர் பிள்ளையை திருமணம் செய்து அவங்களுக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் அவர் கடந்த நாட்களில் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தார். ஏன்னா அவருடைய சாட்சி ஏன் நான் உங்கள் முன்னாடி அவர் பேர் டாக்டர் அலெக்ஸ். ஏன் அவர் சாட்சியை உங்கள் முன்னாடி நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவரை பற்றி இதில் கூட இருக்குது உள்ள நீங்கள் பார்க்கலாம் யூடியூப்பில். ஏன் சொல்றேன்னா, ஒரு விழுதல்ங்கிறது எல்லாருக்கும் வரும். ஏன்னா ஆண்டவர் பார்க்கும்போது நீதிமான் ஒருவருமே இல்லைன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு நீங்க கூட சொல்றீங்க, என்னாலே நீங்க சொல்றீங்க என்னாலே எழுந்திருக்க முடியல, எனக்கே ஜெபம் பண்ண முடியல, என்னால் ஆண்டவருக்கு மொத்த பார்க்க முடியல, எனக்கு ஆண்டவர் கூட வாழ முடியல, நான் யாருக்கும் ஒரு சுவிசேஷம் சொல்ல முடியல, நான் ஒரு ஆத்மாவை வழி நடத்த முடியல. இன்னைக்கு இந்த சோர்வுல இந்த இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. ஆனால் ஒரு காரியம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? ரெண்டும் நம்மளுக்குள்ள வெளியே வாழ்ந்தாலும் நம்ம வெளியே நல்ல ஒரு வெளிப்பிரகாரமாக நான் ஒரு எஸ்தர், என் பேர் எஸ்தர்னா இருந்தாலும் எனக்கு உள்ள ஒரு எஸ்தர் இருக்கு. அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு அதே மாதிரி இருக்கு. இது மாம்ச எஸ்தர், உள்ள ஒரு ஆவியின் எஸ்தர் இருக்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம அதை அறிஞ்சிக்கிடவே இல்லை. உள்ள இருக்கிற ஒரு மனுஷனை நம்ம அறிஞ்சிக்கிட்டதே இல்லை. உள்ள இருக்கிற ஒரு மனுஷியை நம்ம அறிஞ்சிக்கிட்டதே இல்லை. உள்ளான ஒரு மனுஷி இருக்கான். வெளிப்பிரகாரமான மாம்ச மனுஷி தான் இந்த நீங்கள் கண்ணில் பார்க்கறது. ஆனால் கண்ணால் பார்க்குற ஒரு மனுஷி உள்ள இருக்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்க்க முடியாது, ஆனால் நான் உணர முடியும். அல்லேலூயா. நான் உணர முடியும். ரோமருக்கு எழுதுகிற ரோமர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம் நம்ம. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசித்துக்கிடும். லூக்கா இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி எல்லாமே இருக்கட்டும், ஆனால் எல்லாம் ஒரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆவியானவர் மாறாதவர், வேத வசனம் மாறாதது. அல்லேலூயா. இந்த வேத வசனம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது மாறாது தான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார், என்ன சொல்கிறாரோ அதை என் வாழ்க்கையில் செய்வார். எனக்கு நான் வாலிப வயதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு 55 வயசு ஆயிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அந்த 19 வயசில் ஆவியானவர் உள்ளே வந்து ஆவியானவர் அதே மாதிரி தான் இருக்கார் இன்றைக்கும். அல்லேலூயா. எனக்கு வயசு ஆகுது, எனக்கு நான் உருவம் சேஞ்ச் ஆகியிருக்கேன், எல்லாமே எனக்கு மாற்றம் வருது. ஆனால் வந்து ஆவியானவர் மாறவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த டெக்னாலஜிக்கு தக்கன ஆண்டவர் மாறிடுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மாற மாட்டார். அவர் எப்பவும் ஒன்போல தான் இருக்கிறாரு. நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாமா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 33வது வசனம், 34வது வசனம், 35 அதில் வாசிப்போம். 6வது வசனம் வரைக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை. உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்திலே அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும்
எச்சரிக்கையாக இருங்கள். பைபிளில் நிறைய இடத்துல அங்கங்கே ரெட் லைட் போட்டிருக்கும். பார்த்து நம்ம ரோட்டில் போகும்போது வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும், வண்டி ஓட்டுற தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி இருக்கலாம். நமக்கு அங்கங்கே சிக்னலில் நம்ம நிற்க வேண்டியது இருக்குது. ரெட் லைட் போட்டு வச்சிடுறாங்க, அப்படி தானே நிற்க வேண்டியது இருக்குது. ஆனால் பைபிள் வாசிக்கும் போது மட்டும் நம்ம நின்று யோசிக்கவே மாட்டோம். அங்கே ஒரு எச்சரிக்கை அப்படின்னு போட்டிருந்தா என்னது இங்கே எச்சரிக்கைன்னு போட்டிருக்கேன், நம்மளும் கொஞ்சம் நேரம் நிற்போமே. இங்கே எச்சரிக்கையை தாண்டி போகும்போது அங்கே ரெட் லைட்டை தாண்டி போயிட்டோன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும், அப்படி தானே. ஆனால் பைபிளில் மட்டும் ஆண்டவர் எச்சரிக்கைன்னு போட்டிருக்கேன். எந்த இடத்துலையாவது என்னைக்காவது நம்ம நின்று அந்த வசனத்தை யோசித்திருக்கோமா? ஏன் இப்படி எச்சரிக்கைன்னு ஆண்டவர் போட்டிருக்காரு? ஏன் நமக்கு அங்கே ஒரு ரெட் லைட் காமிக்கிறாரு? நம்ம அதை நின்று கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது யோசித்துருக்கிறோமா? யோசிங்க பாருங்களேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வசனம் திரும்பியை வாசிக்கலாம். உங்கள் இருதயங்கள், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தம்பிமாரெல்லாம் பைபிள் பாருங்கள். லூக்கா 21:34 நம்ம வாசிக்கிறோம். வாசிப்பீங்கள்ல, தமிழ் வாசிப்பீங்கள்ல, வாசிங்க. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. ஏக்கா அதெல்லாம் எப்படி நடக்கும்? நீங்கள் நினைக்கிறீங்க ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், அது எப்படி நடக்கும்? எப்போ பார்த்தாலும் விழித்திருக்க முடியுமா? எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ண முடியுமா? எப்பவும் ஜெபிக்க முடியுமா? உங்ககிட்ட கேட்க, தம்பி மாற்ற ஏம்மா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க, எப்படிமா எப்பொழுதும் ஜெபம் பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியுமா? எப்பொழுதும் முடியாது, ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க? எப்பொழுதும் பைபிளில் சொல்லியிருக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு. நைட்லாம் தூங்காமல் விழிச்சிட்டே இருக்க முடியுமா? இல்லை. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அதை நான் சொன்னேன்ல, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் உள்ளே இருக்கான், வெளியே ஒரு மாம்ச மனுஷி வெளியே இருக்கிறோம். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த மனுஷி ஆண்டவர் கூட தொடர்பாயிருவோம் நம்ம. புரியுதா? எத்தனை பேர் அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? ஆவி உள்ளான இருக்கிற அந்த உள்ள கண்ணை ஏன் மூடி ஜெபம் பண்ண சொல்கிறோம்? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். நம்ம கண்ணை மூடின உடனே நம்ம ஒரு கண் திறக்கும். எந்த கண் திறக்கும்னா அந்த ஆவிக்குரிய உள்ள ஒரு எஸ்தர் இருக்காங்கல்ல, அந்த கண்ணு திறக்கும். அந்த ஆவிக்குரிய எஸ்தருடைய கண்ணு திறக்கும். கண்ணை மூடும்போது உள்ளான கண்ணு திறக்கும். உள்ள கண்ணு திறக்கும் போது நம்ம ஆண்டவர் கூட நம்ம இருதய கனெக்ஷன் ஆகும். ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். உள்ள நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த டீப்பான அனுபவங்கள் வாலிபர்களுக்கு இல்லை. ஃப்யூச்சரை குறித்து அவங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை. அடுத்து என்ன படிக்கணும் தரிசனம் இல்லை. எப்படி நமக்கு எதிர்காலம் வயசு வந்துருச்சுன்னு வைங்க, அந்த எப்படி ஒரு மாப்பிள்ளை பெண் விட்டார், அதெல்லாம் எப்படி இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வேறு இந்த விஷயத்தில் தப்பு செய்கிறாங்க. பிள்ளைங்களாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இன்றைக்கி வாலிபர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போது நீங்கள் வாலிபர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காகவும் அதிகமாக ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களை பார்க்குறோம். வாலிப வயதில் நிறைய படிக்கிறாங்க, 3 டிகிரி முடித்து அது படிச்சிருக்கேன் இது படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் எப்பவும் ஒரு டிப்ரெஷன் அவங்கள அதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன் அந்த ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே அவங்க இருக்காங்க? காரணம் என்ன? இன்னைக்கு லௌகீக கவலைகள், அப்படியே லௌகீக கவலைகளில் சிக்கி கொள்கிறாங்க. நிறைய கவலை. நம்ம இந்த மாம்ச மனுஷனுக்கு நிறைய நம்ம முதலிடம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாம்ச மனுஷன் எதுக்குள்ளேயாவது ஒன்றுக்குள்ளே சிக்கிக்கிடுவான், அது எழுந்திருக்கவே முடியாது. நிறைய தங்கச்சி மாதிரி நான் பார்க்குறேன். எங்கள் சர்ச்சில் கூட சிலர் இருக்காங்க, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போன பிறகு அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து அவங்க எழும்ப முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்களால முழுசாக கர்த்தருக்குள்ளே வரவும் முடியல. அந்த டிப்ரெஷனில் அப்படியே அமைங்கி போயிட்டாங்க. வாழ்க்கை அமைங்கி இருக்குது. எப்படி எழுந்திருக்கேன்? நிறைய படிக்க வச்சுருக்காங்க, நிறைய படிப்பு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எங்கள் வீட்டில் இனி இவ்வளோ படிக்க வைக்க முடியல, காசு இல்லை, இது இல்லை அது இல்லை. இன்றைக்கி ஒரு தங்கச்சி வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், வர்றதுக்கு முன்னாடி சாயங்காலம். அந்த தங்கச்சி பெங்களூரில் வேலை பார்த்தா. அவள் நிறைய படிச்சிருக்கான். 2 பெரிய பேக் நிறைய சர்டிஃபிகேட் இருக்குது. 2 பேக்கில் இருக்கிற சர்டிஃபிகேட். கடந்த நாட்களில் அவளுக்கு 2 வீக்ஸ் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரில் காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குனா என் கூட வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபோட பொண்ணு தான், ஒத்தைக்கு ஒரு பொண்ணு தான். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு வாய் கொப்பளிக்கும் போது அந்த சரசல் அடித்த மாதிரி ஒரு இருமல், அவ்வளோதான். அது விடாத இருமலாக தொடர்ந்து கொஞ்ச நேரம் இருமிட்டே இருந்திருக்காங்க.
இது எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் தொடர்ந்து இருமோம், சில நேரம் இருக்கும். அப்படி தொடர்ந்து கொஞ்சம் நேரம் இருமிட்டே இருந்ததில் அவளுக்கு அந்த லங்ஸ் வந்து அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆகி ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சிச்சு. பெங்களூரில் ஒவ்வொரு இடமா தூக்கிட்டு ஓடி இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே நிறைய ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் நம்ம நினச்சோன்னு இங்கே முக்கில் அங்கே முக்கிலலாம் அங்கே பெங்களூரில் கிடையாது. அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் இங்கே ஓட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு இடத்துக்கு போகும்போது கொரோனால தான் ஓட்டு இல்லாமல் செத்தாங்கன்னு பார்த்தா இப்போ 2 வீக்ஸுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு ஒரு அறிவு, ரொம்ப அறிவான ஒரு தங்கச்சி பாருங்க. மனுஷனுடைய லைஃப்பை சொல்கிறேன். அவங்க அம்மா அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் அள்ளி வச்சு அழுன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. அவள் வாங்கி கொடுத்த பேக் எல்லாம் 5000 ரூபா 3000 ரூபா அவள் மாதிரி பேக்கு நம்ம அவ்வளோ பேக்கெல்லாம் அள்ளி போட்டு வச்சு அழுதுட்டு இருக்கிறாங்க அவங்க அம்மா. இன்னைக்கு மனுஷனுடைய லைஃப் எப்போவுமே நமக்கு ஒரு ரெட் லைட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நமக்காக ஜீவனை கொடுத்த தேவனுக்காக நான் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இருக்கா? இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, விழித்திருங்கள். முதலாவது ஆவி விழிச்சிருக்கணும். யோசுவா ஒரு வாலிபன், ஆனால் ஆசரிப்பு கூடாரம் அந்த காலத்தில் நமக்கு சர்ச்சுங்கிற மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் தான் தேவனை ஆராதனை செய்வாங்க. அவன் எப்பவுமே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் இருதயம் பிரியலன்னு பைபிளில் வசனம் இருக்கு. அவன் பிரியலையாம், ஆசரிப்பு கூடத்தை விட பிரியலையாம். அவன் பெரிய யுத்த புருஷன். இந்த யுத்த புருஷன் நல்ல யுத்தம் பண்ணுற மனுஷன். ஆனால் அவன் யுத்தம் பண்ணுறதுக்கு தினம் போயிட்டு இருக்கிறான். தினம் யுத்தம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். தினம் ஒவ்வொரு தேசத்தில் போய் யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த யோசுவை பற்றி சொல்லியிருக்கு. அவன் எப்படி இருந்தானா, அவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சான்னு தெரியுமா? அவன் இருதயம் எப்போவுமே ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்துச்சு. அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியலைன்னு போட்டிருக்கு. அப்போ நான் ரொம்ப யோசித்தேன். அப்போ என்ன தினம் போய் ஆசரிப்பு கூடாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டா இவனுக்கு வேற சாப்பிட குளிக்க தூங்க எதுவுமே இந்த யோசுவை பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்னு நீங்களும் கூட அதை வாசிக்கும் போது கேட்கலாம். நிறையவே சொல்கிறேன், ஏக்கா நாங்கள் பைபிளேன்னு ஒரு முறை வாசித்து முடிக்கல, உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் சத்தம் வருது அப்பப்போ. சரியா? பைபிள் வாசிங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை மூலம் தாங்க நம்மளை பலப்படுத்துவார். தம்பி தங்கச்சி, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் இந்த பைபிளில் வசனம் இருக்குது. 19 வயசில் இந்த பைபிளை நான் கையில் தூக்குனேன். அதுக்கு முன்னாடி பார்க்குறது கூட விரும்ப மாட்டேன். நான் அவ்வளோ ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து விக்கிரக ஆராதனையை பண்ணி அதுக்கு விரதம் இருந்து சாமி ஆடி இதுதான் தெய்வம்னு எங்கள் அப்பா வேப்ப மரத்தையும் புளிய மரத்தையும் காமிச்சாங்க. அது பின்னாடி நான் ஓடிட்டு இருந்தேன். ஆனால் எதுலையுமே நிம்மதி இல்லாத நேரத்தில் தான் எனக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்காது, ஜீசஸை பிடிக்காது, பைபிளை பிடிக்காது. அவ்வளோ எல்லாரும் பாட்டு படித்தா நான் மட்டும் ஹிந்து பாட்டு புக்கு இவ்வளோ பெருசு எழுதி வச்சுருப்பேன் கையினால். இந்த பாட்டை தான் நான் படிப்பேன் எங்கள் ஹாஸ்டலில். அப்படிப்பட்ட என்னைய ஆண்டவர் ஒரு நாள் தொட்டார் 19 வயசில். இந்த பைபிளை நான் திறந்து படித்தேன். எனக்கு ஆண்டவர் காமிச்ச அந்த தரிசனத்துக்காக நான் திறந்தேன் இந்த பைபிள் வசனத்தை. திறக்கும்போது நீ கண்டது சரி, என் வார்த்தையை நிறைவேற்றின்னு முதல்ல எனக்கு நான் வாசித்த வசனம். அன்னையிலிருந்து ஆண்டவர் என்னை பைபிள் படிக்க அவ்வளோ வாஞ்சு, அவ்வளோ தாகம். எந்த அளவுக்கு நான் பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சேனோ அந்த அளவுக்கு என் சப்ஜெக்டில் படிக்கிறதுக்கு எனக்கு வாஞ்ச தாகம். இன்னைக்கு படிப்பு ஏறலை, அப்படி ஏறலை, இப்படி ஏறலை. உண்மையிலே எனக்குமே படிப்பு ஏறாது. நான் 12 பாதி வரைக்கும் ஒன்றுமே படிக்க தெரியாது. ஆனால் என்னைக்கு பைபிளை தூக்கி பைபிளில் இன்ட்ரெஸ்டாக, ஐயோ அடுத்த சப்ஜெக்ட் என்ன இருக்கும், 1 கொரிந்தியர் வாசித்து முடிச்சாச்சு, அடுத்து 2 கொரிந்தியரில் என்ன இருக்கும், இப்படி எனக்குள்ள ஒரு வாஞ்ச. அடுத்தது எப்பவும் படித்தேன், அடுத்தது எப்போ படிக்க. அங்கே 9:30 மணிக்கு ஹாஸ்டலில் லைட் அணைச்சிருவாங்க. எத்தனையோ முறை நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு போய் பாத்ரூமுக்குள்ளே மட்டும்தான் லைட் எரியும். அந்த பாத்ரூமில் அடுத்த சப்ஜெக்ட் என்னதாக இருக்கும் அதை வாசித்து முடிச்சிடணும்னு பாத்ரூமுக்குள்ளே போய் நின்று கதவை பூட்டிட்டு அந்த லைட்டு வெளிச்சத்தில் நின்று பைபிள் வாசித்துருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா வாஞ்ச தாகம் அடுத்தடுத்து ஒரு வாஞ்ச இருந்துச்சு, ஒரு தாகம் இருந்துச்சு. இன்னைக்கு பைபிள் ரீடிங், அம்மா பைபிள் ரீட் பண்ணா சும்மா இருமா, இல்லை எவ்வளோ டேஸ்ட் இருக்கு தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எனக்கு 2 முறை நான் மரணம் தருவாயில் போயிட்டு திரும்ப எனக்கு ஆண்டவர் ஜீவன் கொடுத்தாரு. ஆனால் சின்ன பிள்ளையில எத்தனை வாட்டிக்கு போனாலும் தெரியாது, எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஆனால் ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்பேன், ஆண்டவர் இந்த வேதத்தை இன்னும் தியானிக்கணும், இன்னும் வாசிக்கிறதுக்கு எனக்கு ஆயுஸ்னால கூட்டித்தாங்க ஏசப்பா. அந்த ஒன்றுக்காக தான் நான் என் பிள்ளையில யோசிக்க மாட்டேன், எனக்கு கொடுத்த ஊழியத்தை கூட நான் யோசிக்கலை. ஆனால் ஒன்று ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், ஆண்டவர் இந்த வேத வசனத்தை இன்னும் தியானிக்கிறதுக்கு. நான் வேலைக்கு போயிட்டே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தப்போ பைபிள் ரீட் பண்ணலாம் ரொம்பலாம் நேரம் கிடைக்காது. வருவோம், வந்தோடனே கேர்சல் போடணும், வந்தோடனே ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே ஊழியத்துக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்தோடனே தினம் கேர்சல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கும். அப்படி போயிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் நான் வேலையை என்னைக்கு ரிசைன் பண்ணேன் அன்றைக்கி எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. வேலையை விஆர்எஸ் கொடுத்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சி, எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா வேலையை நான் விடும்போது எனக்கு 95,000 சம்பளம். மாம்சமாக போராட்டம் வந்திருக்கும், வெளி மாம்சத்தில் போராட்டம் வந்துச்சா நீங்கள் கேட்கலாம். போராட்டம் வந்துச்சு, விஆர்எஸ் கொடுக்கும்போது போராட்டம் வந்துச்சு. ஏன்னா மனுஷனுக்கு பணம் தேவைப்படுது பார்த்தீங்களா, போராட்டம் வந்துச்சு.
ஆண்டவர் தெளிவாக பேசினார். இந்த உள்ளான மனசில் அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேனா. இப்போ எனக்கு டைம் கிடைக்குது. இப்போ எனக்கு டைம் கிடைக்குது. 8 மணி நேரம் வேலைக்கு போன நேரத்தில் உள்ள டைம் எனக்கு இப்போ கிடைக்குது. அல்லேலூயா. இப்போ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தியானிக்கும் போது. நான் சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய மனுஷன் எப்படி இருப்பான், ஒரு மாம்சீக மனுஷன் எப்படி இருப்பான், நம்ம ரெண்டையுமே தியானித்து நம்ம வாழ்க்கையில் வாழணும். எப்போவுமே நான் ஒரு சில உங்களுக்கு இதை ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் டைம் இல்லை. ஆனால் இப்போ நான் உங்களுக்கு அதை நான் ரீட் பண்ணுறேன், நீங்கள் அதில் மார்க் போடணும். சரியா? நான் சொல்ல நீங்கள் யாருமே டைரியே கொண்டு வந்த மாதிரி தெரில. டைரி வச்சுருக்கீங்களாம்மா? பேனா டைரி பெண்ணுங்க ப்ரைஸில் கொடுத்த பெண்ணு இல்லையா? நீ கொண்டு வந்திருக்கியோ? வெரி குட், நல்ல பிள்ளை. ஆனால் நீங்கள் எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் போட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாட்டி வரும்போது நான் அதை எடுத்து கொண்டு வரேன். பாருங்களேன், நீங்கள் மார்க் போட்டிங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனில் இருக்கீங்க. உள்ளான மனுஷன் தான் உண்மையிலே கடவுள் கூட இணைஞ்சு வாழுதா, இல்லை உங்கள் மாம்சம் எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் செய்கிறேன். மாம்ச சிந்தனை மரணம்னு ரோமரில் எழுதியிருக்கார், பவுல் எழுதுறாரு. ஆவிக்குள்ளேருந்து ஒரு சிந்தனை வரணும் எப்போவுமே. ஆவியின் சிந்தனை ஜீவனும் சமாதானம். எத்தனையோ நாள் நான் நைட்டு தூங்காமல் பைபிள் வாசித்திருக்கேன். ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். மணி 3 ஆனால் கூட தெரியாது, 4 ஆனாலும் தெரியாது. அதே போல் இந்த வாலிப வயதில் அன்னைக்கு இருந்த ஆவியானவர் இன்னைக்கும் மாறல. அன்னைக்கு இருந்த ஆவியானவருடைய அன்பு இன்னைக்கும் மாறல. ஏன் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கிறார் ஆவியானவர்? ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரணும், கேட்கணும். இந்த வாலிப வயசு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தம்னு எல்லாரும் ரொம்ப நீங்கள் ஐயோ நானும் அப்படி தப்பு செய்யலை அப்படி சொல்லக்கூடாது. வாய் சுத்தம், கையில் உங்களுக்கு சுத்தம், வாயில் சுத்தம் இருக்கா? ஈஸியாக போய் சொல்கிறோம். இன்னைக்கு ஆவிக்குரிய சபை பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஈஸியாக பொய் சொல்கிறாங்க. பொய்யில்னாலே பொய் வாயில் சுத்தம் இல்லை. இன்னைக்கு போகிறேன், ஒரு வீட்டுக்கு போகிறேன், வச்சுருக்காங்க பக்கத்தில் செல்லு, யாரோ ஃபோன் அடிக்கிறாங்க. 2 வாலிப பிள்ளைங்க பக்கத்தில் இருக்காங்க, அம்மா பக்கத்தில். அம்மா சொல்கிறாங்க ஃபோன் எடுத்துகிட்டு, ஐயா ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஃபோன் எடுத்துகிட்டு சொல்கிறாங்க, ஏம்மா இவ்வளோ நேரம் அடிக்கிறேன்னு ஏன் எடுக்கலன்னு ஆப்போசிட்லேருந்து பேசுகிறவங்க கேட்குறாங்க. உடனே இவங்க 2 பிள்ளை பக்கத்தில் இருக்கு, நான் ஒரு ஊழியக்காரியும் பக்கத்தில் இருக்கேன். ஏன் முன்னாடியே அவங்க சொல்கிறாங்க, ஃபோன் அந்த ரூமில் கிடந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் அந்த ரூமில் இருந்துச்சு பாருங்க, சிஸ்டர் வந்தாங்களா, அந்தாக்க நான் இந்த ரூம்லேயே இருந்து பேசுகிறேன். எனக்கு பக்குன்னுச்சு. பொய் சொல்கிறதுக்கு இன்னைக்கு தீவிரிக்கிறோம். பொய் சொல்கிறதுக்கு தீவிரிக்கிறோம். சின்ன சின்ன காரியத்தில் பொய் சொல்கிறதுக்கு தீவிரிக்கிறோம். பேரண்ட்ஸ் அப்படியே ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுத்துட்றாங்க. அது பிள்ளைங்களுக்கு தப்புன்னே தெரியல. பரிசுத்தம் 3 நாள் உங்களை பரிசுத்தம் இல்லைங்க, அப்பொழுது உங்கள் நடுவில் கர்த்தர் 3 நாளைக்கு பின்பு அற்புதம் செய்வார். யோசுவாட்ட சொல்கிறாரு, பரிசுத்தம்னா என்னது? பரிசுத்தம் 3 நாள் நம்மளை அப்படியே நம்ம ஆவிக்குரிய மனுஷனை தியானித்து பார்க்கணும். வாயில் மாம்சத்தையும் நம்ம யோசித்து பார்க்கணும். வாயில் சுத்தம், கையில் சுத்தம். கையில் பாருங்கள், இந்த ஆகான்கிறவன் நிறையா பூமிக்கு அடியில் அவனுக்கு வேணுங்கிறத கண்ணு இச்சித்ததெல்லாம் தூக்கி புதைச்சி வச்சுக்கிட்டான். யுத்தமே நின்று போயிடுச்சு. ஒரு தலைவன் தான் ட்ரெஸ் எல்லாம் வஸ்திரத்தில் கிழிச்சிட்டு முகங்குப்புற விழுந்து உருள்றான் ஆண்டவர் சமூகத்தில். பாருங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டமான. இன்னைக்கு ஒரு தலைவனை முகங்குப்புற விழ வைக்கிற சூழ்நிலை ஒரு மனிதனுடைய இச்சையினால் வருது. ஒரு மனுஷியோட இச்சையினால். உங்கள் வீட்டில் சில பிரச்சனைகள், நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஒரு தவறுகள்னால கூட வீட்டுக்குள்ளே பயங்கரமான பிரச்சனைகள் வரும். நமக்கு அந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு தெரியாது, அது ஒன்று வச்சு தான் வரும். நீ ஆண்டவருக்கு பிடிக்காம வாய் சுத்தம் இல்லை, வாயில் சுத்தம் இல்லை, கையில் சுத்தம் இல்லை. ஈஸியாக நிறைய காரியங்களை பாருங்க. ஆகானுக்கு கையில் சுத்தம் இல்லை, கண்ணில் சுத்தம் இல்லை. இதான் பரிசுத்தம். கண்ணை பரிசுத்தப்படுத்தணும். அவன் கண்ணை விரும்பணுன்னு, ஐயோ இது எவ்வளோ அழகாக இருக்குது, எடுத்து வச்சுட்டான். கொள்ளையில் ஒன்று எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஆனால் அவன் எடுத்து வச்சதுனால அந்த யுத்தமே ஃபெயில். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஏன் இந்த யூத் மீட்டிங்லாம் வைக்கிறாங்கன்னா, இந்த வாலிப வயதில் நீங்கள் அடுத்தடுத்த பகுதியில் போகும்போது தோல்வி அடையக்கூடாது. அப்போ நீங்கள் தோல்வி அடையாமல் நீங்கள் இந்த பூமியில் வாழ்கிற நாட்கள் அப்படியே ரன்னிங்கில் ஓடணும். அப்படின்னா நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறது தேவன் கொடுக்குற கட்டளை. அதுக்கு பரிசுத்தப்படுத்தினா ஈஸியாக கேஷுவலாக அதான் சொல்கிறேன். உலகத்தானுக்கு இது பொய்ன்னு தெரியுது, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைக்கு இது பொய்ன்னு தெரில. ஆவிக்குரிய சபைக்கு போகிற அந்த மகா அவங்க அப்பாவை குறித்து பேசுகிறாங்க, அம்மாவும் பிள்ளையும் பேசிகிட்டு இருக்காங்க. என் வீட்டுக்காரரு கடையில் வேலை பார்க்காரு, ஒரு கடையில் வேலை பார்க்காங்க. அந்த கடையிலேருந்து நிறைய ஜாமான் கொண்டு வருவார். நானும் வாங்கி தான் கொண்டு வருவாங்க போலன்னு நினச்சேன். அந்த சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, பாருங்க சொல்கிறாங்க, இல்லை பை நிறைய பாதாம் பருப்பு கொண்டு வருவார். டெய்லி பை நிறைய பாதாம் பருப்பு கடையிலேருந்து எடுத்து போட்டு பையில் கொண்டு வருவார். எதெல்லாம் காஸ்ட்லி ஐட்டமோ அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார். நாங்கள் எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. என்னம்மா அப்படின்னு மகாட்ட கேட்குறாங்க, என்னடா அப்படி தானம்மா
அப்பா இப்போ செத்துட்டாரு. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்படி கொண்டு வருவார். அப்படிதானம்மா? அப்படியே இருதயம் உடஞ்சிச்சு எனக்கு. ஏன் அதை தவறுன்னு சொல்லலை? ஏன் தவறுன்னு சொல்லலை? பாவத்தின் சம்பளம் மரணம். கொஞ்சம் வயசுல மறைச்சிட்டாரு. பாவத்தின் சம்பளம் மரணம். சத்தியத்தை அறிஞ்ச பிள்ளைங்க அவங்களாம். ஏன் சொல்லலை? இதை தவறுன்னு ஏன் சொல்லலை? ஏன் இதை தவறுன்னு சொல்லலை? இப்படி 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 வேலை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, இது எங்களுக்கு சாபம்னு ஏன் சொல்லலை? அந்த பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்ட அந்த வாலிப வயதில் எங்கள் அம்மா அப்பா ரட்சிக்கப்படாதவங்க. ஆனால் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா வாயில் ஏதாவது பேசினா கூட நான் சொல்லுவேன், ஏம்மா எங்களுக்கு பைபிள் இப்படி எழுதியிருக்கு, நீங்கள் இப்படி பேசினா அது பிள்ளைங்களுக்கு சாபமாயிரும், நீங்கள் பேசாதீங்க இந்த வார்த்தையை. பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளை குறித்து ஏதாவது சொன்னாங்க நான் சொல்லுவேன், ஏம்மா பக்கத்து வீட்டில் உள்ள பிள்ளை குறித்து பேசாதீங்க, அது எங்களுக்கு சாபமாயிரும். அப்படி ஒவ்வொரு குணாதிசயங்களும் நமக்கு மாறிக்கிட்டே வரணும். ஒன்றுமே மாறலை. திருடுறதை திருடுன்னு சொல்லலை, பொய் சொல்லிட்டு இருக்காங்க, பொய்ன்னு தெரியல ஆவிக்குரிய சபை பிள்ளைகளுக்கு. அந்நியனுக்கு தெரியுது, அந்நியனுக்கு பயில் திருடிட்டு இருந்தால் தப்புன்னு தெரியுதுல்ல. ஆனால் இன்னைக்கு பேரண்ட்ஸு கூட நிறைய இடத்துல அப்படி கற்றுக் கொடுக்குறாங்கங்கிறது பார்க்கும்போது எனக்கு அன்னைக்கு மனசு ரொம்ப வலிச்சிச்சு. ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பெரிய தப்பை செஞ்சுக்கிட்டு அதை தப்புனுங்க சர்ச்சைக்கு போகிற பிள்ளைங்க 2 பேரும், அம்மாவும் பிள்ளையும், ஏன் இதை தப்புன்னு அந்த தகப்பனுக்கு எடுத்து இந்த பிள்ளை சொல்லலை? ஏன் கணவன்கிட்ட சொல்லலை? இன்னைக்கு எப்படி வேணாலும் வாழலாங்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. தேவன் உங்களை ஒரு துடிப்பாக நீங்கள் எழும்பணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழும்பணும்னு ஆண்டவர் அந்த யோசுவா எப்படி எழும்பினாரு? யோசுவா ஒரு யுத்த புருஷன். யோசுவா எப்படி எழும்பினாரு அங்கே பாருங்க. அவர் அப்படியே அந்த பரிசுத்தம் அங்கே குலைச்சல் ஆயிடுச்சு. அவனுடைய கண்ணு பாவம் செஞ்சிருச்சு. அழகாக இருக்கிற பொருளை எடுத்து அந்த பொன் பாலத்தெல்லாம் ஒளிச்சு வைக்கிறான், வெள்ளியும் பொன்னையும் ஷாலையும். ஆனால் அங்கே தோல்வியான உடனே அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு, என்னப்பா நீ ஒழுங்கா யுத்தம் பண்ணலையா, ஏன் தோல்வி அப்படின்னு கேட்கல யோசுவா. அங்கே யுத்தத்தில் இருந்த மனுஷங்களை கூப்பிட்டு கேட்கல, இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு கேட்கல, ஏன் தோல்வி அடைஞ்சிங்க, சின்ன பட்டணம் தானப்பா, ஏன் தோல்வி ஆயிடுச்சு, அங்கே கேட்கல. தோல்வி வந்தால் எங்கே போகணும்? இன்னைக்கு தோல்வி வந்தால் பிள்ளைங்க எங்கே போகிறாங்க? அங்கே தோல்வி வந்த உடனே அந்த தோல்வி அப்போ யோசுவா ஓடுறான். எங்கே ஓடுறான்? தேவனுடைய சமூகத்துக்கு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். தோல்விக்கு காரணம் என்ன ஆண்டவரே? ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, காரணம் என்ன ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, தீட்டுப்பட்டுட்டுப்பா, பாளையம் தீட்டுப்பட்டுருச்சு. நான் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை, இன்னைக்கு எத்தனை காரியம் ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்ற காரியம், எத்தனை காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். தம்பி தங்கச்சி, இந்த வாலிப வயசுல நீங்க எழும்பலன்னா அடுத்த சந்ததி எழும்பாம போயிடும் தேவனுக்காக. மோசைக்கு அப்புறம் ஒரு யோசுவா எழும்பினாரு. மோசைக்கு அப்புறம் யோசுவா எழும்பினாரு. ஒருவேளை இங்கே பாஸ்டர் பிள்ளைங்க இன்னைக்கு எழும்பி பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை தானே வழி நடத்துறாங்க. ஆனால் அடுத்த சந்ததி நீங்க எழும்ப, வாலிபர் மீட்டிங்க இவ்வளோ பேர் தான் வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய சபையில். அடுத்த சந்ததி நீங்க எழும்பலன்னா யார் எழும்புவா? மோசைக்கு அப்புறம் ஒரு யோசுவா தேவைப்பட்டுச்சுல. மோசைக்கு அப்புறம் அந்த ஜனங்களை வழி நடத்த ஒரு யோசுவா வேணும். ஏன் நீங்க ஒரு யோசுவா இருக்கக்கூடாது? யோசுவாவா ஏன் இருக்கக்கூடாது? எது பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க? அது கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால, ஏதோ ஜான்சன் பிரதர் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டதுனால ஒரு சிலருங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, வாழ்க்கையில் அடுத்தடுத்த பகுதியில் சந்தோஷம் மகிழ்ச்சி தானே கர்த்தர் நமக்கு விதைச்சு வச்சிருக்காரு. ஏன் அதை நம்ம அனுபவிக்க கூடாது? இன்னைக்கு எல்லாம் துக்கம். சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க பிள்ளைங்க மூஞ்சி துக்கமா இருக்கு. ஆண்டவர் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி உனக்கு விதைச்சு வச்சிருக்கப்பா, பெற்றுக்கொள்ளுங்காரு. அதுவும் இருதயத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி நான் விதைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ஏன் இன்னைக்கு அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற முடியல? காரணம் என்ன? கடினமான வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை கடினமான வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவுக்கு வாழ்ற வாழ்க்கை அந்த உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்பட்டா போதும், சந்தோஷமான வாழ்க்கை. உங்க முன்னாடி நான் சாட்சி சொல்வேன், 19 வயசுல இயேசு கிறிஸ்து இதயத்தில் வந்தாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு காரியம் கூட இந்த உலகத்தின் காரியம் இருதயத்தை டிஸ்டர்ப் பண்ணல. அந்த அன்னைக்கு 19 வயசுல கொடுத்த அந்த சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ணல. மரண தருவாய் வந்துச்சு, மனுஷர்கள் மூலம் போராட்டம் வந்துச்சு. பவுல் சொன்ன மாதிரி பல போராட்டங்கள் வந்தது உண்மை. வேலை செய்கிற ஸ்தலங்களில் போராட்டம் வந்துச்சு, எல்லாம் வரும். ஆனால் ஒரு ஆவியை பெற்ற பிள்ளைங்களை அது தொடாது. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. உங்கள் மண்டக்குள்ள போச்சுன்னா அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஏன் நம்மளுக்குள்ள அந்த இது இல்லை? இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஊற்றப்படணும். மோசைக்குள்ள அபிஷேகம் யோசுவாவுக்குள்ள ஊற்றப்படுது. மோசை பின்னாடியே போறாரு.
பின்னாடி போறார். எலியாவுக்குள்ள அபிஷேகம் எலிசாவுக்குள்ள ஊற்றப்படுது. எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் போய் ரெட்டிப்பான அந்த பிளெஸிங்கை பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு ஏன் அந்த பிளெஸிங் பெறக்கூடாது? ஏன்னா இது சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் தருது. ஆகையினால சத்துரு பெற விட மாட்டான், உங்களை பெற விட மாட்டான். ஏன்னா அது வந்து அந்த மகிழ்ச்சி அதில் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கடினமான வாழ்க்கை. அங்கே போனால் பாஸ்டர் இதை செய்யாத அதை செய்யாத இப்படி செய்யாதம்பாங்க. நோ, அது கிடையவே கிடையாது. நிறைய பேர் தப்பா இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை எடை போடுறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை. அல்லேலூயா. இருதயத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி தெரியுமா? உண்மையான ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைக்கிறது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி சந்தோஷமும் இன்னைக்கு நமக்கு நிறைய நேரம் அது தெரியல. அது மகிழ்ச்சி, இது சந்தோஷங்கிறது நமக்கு தெரியல. அதனால எது பின்னாடியே ஓடுறோம், அது உனக்கு மகிழ்ச்சியை தராது. நீ எது பின்னாடி ஓடினாலும் மகிழ்ச்சியை தராது. ஆண்டவருக்கு பின்னாடி, கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி ஓடினா மாத்திரமே வாழ்க்கையில மகிழ்ச்சியா ஓடி முடிக்க முடியும். இல்லைன்னா உன் ஓட்டத்தில் தடை வரும், உன் ஓட்டத்தில் துக்கம் வரும், ஓட்டம் பாதியில முடியும். இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய ஓட்ட பாதியிலே முடியுது. காரணம் அவங்க இருதயத்துக்குள்ள ஆண்டவருடைய அன்பு வரல, அந்த ரட்சிப்பு வரல. படிச்சுட்டா மேலே வந்துடலாம் நினைக்காதீங்க. படிச்சா மேலே வர முடியாது. நிறைய பேருக்கு படிக்க முடியலன்னு ஒரு பக்கம் துக்கம், நிறைய பேருக்கு படிச்சு முடிச்சோன்னு துக்கம், வேலை இல்லை துக்கம், நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. கர்த்தருக்குள் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எந்த ஸ்டெப்ல நடத்தணும் அவர் நடத்துவார். பெரிய படிச்சவனா வேலை இல்லாமல் இருப்பான், ஆனா நீங்க கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு கர்த்தர் வேலையை கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொன்னாதான் வேலை கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் நிறைய படிச்சா பெரிய உயர்வு வந்துடும். கிடையாது தம்பி தங்கச்சி. கர்த்தருக்குள்ள நீங்க இருங்களேன். உங்களை எப்படி நடத்தணும், என்ன படிக்க வைக்கணும், ஏன் நான் அனுபவமா சொல்றேன், உங்களை என்ன படிக்க வைக்கணும், என்ன வேலை உங்களுக்கு தரணும், எந்த கணவனை கொடுக்கணும், எந்த மனைவியை கொடுக்கணும், எப்படி உங்களை நடத்தணும், எவ்வளோ ஆலோசனை கொடுக்குற தேவன் தெரியுமா? எவ்வளோ அழகாக நடத்துவார். நீங்கள் நினைக்கிங்க அம்மா அப்பா இருக்காங்க, அம்மா அப்பாலாம் நிறைய தப்பாக நடத்திடுறாங்க. இன்னைக்கு உண்மை அம்மா அப்பா நான் குறை சொல்ல வரல. நிறைய பேரண்ட்ஸும் இன்னைக்கு மாம்சத்தில் வாழ்கிறதுனால பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியானபடி செய்கிறத நான் இப்போ எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் ஆவிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவரே கைட் பண்ணுவார். அவரும் உங்களை கைட் பண்ணுவார். நான் 19 வயசுலேருந்து என்னை கைட் பண்ணார் ஆண்டவர். நான் அதை தான் சொல்கிறேன். என்ன படிக்க போகணும், ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்து என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆவியானவர் என்னை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொருத்தரை அனுப்பி நீ அந்த வாசல்லாம் திறந்தா இருப்பாருங்க. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆண்டவருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிற பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு வாழுங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் எந்திரிக்க முடியல, எப்படி எழுந்திரிக்கன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்க. உட்காந்து பைபிளை வாசிங்க. பைபிள் வாசிக்கிறது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன சப்ஜெக்ட், இன்னைக்கு ரொம்ப சின்ன சப்ஜெக்ட், ஆண்டவரே நான் இன்னைக்கு இந்த பிலிப்பியர் எடுத்து வாசிக்கிறேன். ஒன்றுமே வாசிக்க உங்களுக்கு முடியல, இவ்வளோ பெரிய பைபிளை தூக்கணுன்னு இதில் என்னத்தை வாசிக்க, அது ஒன்றும் தெரியல, வாசிக்கிற போர்ஷனே வாசிக்க தெரியல அப்படின்னு உங்களுக்கு ஒரு மலைப்பு கொண்டு வருவான் பிசாசு. அப்போ நீங்கள் சொல்லணும், அன்னைக்கு கலாத்தியர் மட்டும் நான் வாசித்துட்டு தூங்குறேன், அல்லது இன்னைக்கு பிலிப்பியரை மட்டும் ஒரு சின்ன புக்கு எடுத்து வாசிங்க. பிலிப்பியரை மட்டும் இன்னைக்கு வாசிக்க என் இருதயத்தில் குழப்பமாக இருக்குது, இந்த பிலிப்பியர் மட்டும் வாசிக்கிறேன். ஏசப்பா நீர் என்கிட்ட பேசுவீரா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், அன்னன்னைக்குள்ள நீதிமொழி வாசித்தா கூட கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. இவ்வளோ வயசுக்கு வளர்ந்த பிறகும், இவ்வளோ ஊழியங்கள் பண்ண பிறகும் எனக்கு சில விஷயத்தில் குழப்பம் வரும்போது நான் ஓடி போய் என் பைபிளை தான் திறந்து அன்னைக்கு வாசிக்கிற நீதிமொழி அன்னைக்கு வாசித்துட்டு இருந்தேன். பல முறை அந்த நீதிமொழியை வாசித்திருக்கோம், பல முறை வாசித்திருக்கோம். ஆனால் நேற்று அன்னைக்கு டேட்டுக்கு அந்த நீதிமொழியை நான் எப்போமா அது காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே வாசித்துருவேன். மற்ற போர்ஷன் மற்ற நேரம் வாசித்தாலும் நீதிமொழிகளை கட்டாயம் வாசிப்பேன் அந்தந்த டேட்டுக்கு. அப்போ வாசிக்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு குழப்பம். நமக்கு சர்ச்சுக்கு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு லேண்டு வாங்கணும், அது தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையா? இப்போ பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில செலெக்ஷன் பண்ணும்போது ரொம்ப டவுட் வரும். படிப்பு எதிர்காலத்தெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணும்போது ரொம்ப டவுட் வரும். அதெல்லாம் டவுட் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், ரொம்ப டவுட் வரும், குழப்பம் வரும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஆண்டவர் வார்த்தை வேணும். எனக்கு காலையிலேருந்து இந்த லேண்டுக்கு நாங்கள் போகணும், ஆனால் குழப்பமாக இருக்குது, எனக்கு குழப்பமாக இருக்குது, மனசுக்குள்ள குழப்பமாக இருக்குது. அது வாங்கினா வேஸ்ட் ஆயிருமா, அது உண்மை தானா, அது கரெக்டாக தான் நமக்கு தருவாங்களா இப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருக்கேன் காலையிலேருந்து. கரெக்டாக அந்த நீதிமொழியை நான் மத்தியானம் எடுத்து வாசிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு அழகாக பேசினாருங்க. இது ஊற்றுக்கண், இது நீ பானம் பண்ண வேண்டிய ஊற்றுக்கண், அந்நியன் இதில் பானம் பண்ணலை, இது உனக்கு. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக பாருங்களேன். நான் பிரதர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டு, அந்த சிஸ்டர்கிட்ட ஆலோசனை கேட்டு, அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஆக மட்டும் எனக்கு குழப்பம் அதிகமாயிருக்கு. ஒரு சின்ன வார்த்தை, அவ்வளோதான். ஆண்டவர் சொன்னார், இது அந்நியனுக்கு இல்லை, இந்த ஊற்றுக்கண், இது உனக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. அதில் ரொட்டீனாக வாசிக்கிற வசனம்.
நம்ம எப்பவும் வாஸ்து அது தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். ஆனால் எனக்குன்னு அன்னைக்கு எனக்கு இருந்த குழப்பத்துக்கு கரெக்டாக அந்த ஆன்சர் வருது பாருங்க. இப்படி ஒன்று கொஞ்சம் திருமண காரியம், வேலை காரியம், எல்லாத்துலேயும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே நடத்திட்டு வந்துச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் நான் சொல்கிறேன், ஆலோசனை சொல்கிறேன். ஆவிக்குரியவன், ஒரு ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருப்பான்? இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு நினச்சேன், கொண்டு முடியல. ஆனால் எப்பவும் ஜெபம் பண்ணி விழித்துருங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு, நீங்கள் அப்படி கண்ணை முழிச்சிட்டே இருக்க வேண்டாம். உங்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி பார்த்தா போதும். இருதயம் ஆண்டவரை பார்க்குற அனுபவம் இருக்கா? உள்ள ஒரு எஸ்தர் இருக்கல, இந்த எஸ்தர் என்ன செய்யணும்னா இந்த கண்ணை மூடுனா அந்த எஸ்தர் கண்ணை திறக்கணும். உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய எஸ்தருடைய கண்ணு திறக்கணும். திறக்கும் போது என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? என்னெல்லாம் நடக்கும்? ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் யோசிச்சுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு நீங்கள் கண்ணை மூடினீங்கன்னா, எதுக்கு கண்ணை மூடுறோம்? ஆலயத்தில் வந்து ஏன் அவ்வளோ நேரம் இருக்கிறோம்? நீங்கள் கண்ணை மூடும்போது ஆண்டவர் நம்ம பாவத்தை எல்லாம் நமக்கு உணர்த்துவார், சுட்டி காட்டுவார். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், சில காரியங்களை நமக்கு தரிசனமாக காமிப்பார். எவ்வளோ அருமையான ஒரு வாழ்க்கை தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய பேருக்கு அதை என்ஜாய் பண்ண தெரியல. இன்னைக்கு இருக்க வாலிபர்கள் எது பின்னாடியோ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ டெக்னாலஜின்னு ஓடுறாங்க. இதில் மகிழ்ச்சி இருக்குது, நீ ஓடிட்டு இருக்க ஓட்டத்தில் மகிழ்ச்சி கிடையாது. அந்த மகிழ்ச்சி இல்லை, அதில் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுக்குற அந்த ஒரு 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 புக்குன்னா அது ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டரோடு கூட நடக்கிறதும் நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். நீங்கள் ஆவிக்குரியவங்களா இல்லையா? நான் ஆவிக்குரிய மனுஷன்தான் அப்படின்னா நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, வேதவசனம் கேட்குறீங்க, ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தான், நான் ஒரு ஆவிக்குள்ளே இருக்கேன், உள்ளே இருக்க ஆவி தான் பிழைச்சிருக்கு, நான் அதுபடி தான் வாழ்கிறேன். இல்லை, ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டாரு, மாம்சத்துலேருந்து வர சிந்தனைலாம் மரணம் தான்ப்பா, உள்ளேருந்து வரணுங்காரு. உள்ளேருந்து வரலை அப்படின்னா பைபிள்லேருந்து வரும், இல்லைனா ஊழியக்காரங்க வாயிலேருந்து வரும். அதான் உள்ளேருந்து வரும், இல்லைனா இருதயத்துலேருந்து நமக்கு வரும், இல்லைனா பைபிள் மூலமாக வரும், இல்லைனா ஊழியக்காரங்க மூலமாக நமக்கு வரும். அப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நம்ம ஆவிக்குரியவங்க இல்லை. அது ஆவியில் ஆண்டவர் பேசுவார் நம்ம கூட. சரியா? பேசுகிற அனுபவத்துக்குள்ள வாங்க, ஆண்டவர் கூட பேசுங்க. இன்னைக்கு மணிக்கணக்காக பிள்ளைங்க எங்கே என்னத்திலாமோ பேசுதுங்க, செல்லில் பேசிக்கிட்டே இருக்க, வாழ்க்கையை வேஸ்டாக்குறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபையில் இப்படி 10 பிள்ளைங்க நீங்கள் வந்து உட்கார்ந்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ பேர் வாழ்க்கையை வேஸ்டாக்குறாங்க, இன்னைக்கு எவ்வளோ நேரத்தை வேஸ்டாக்குறாங்க. ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்காரு? நான் விழுந்து கிடக்கனே, எழுந்திருக்கணுமே, நான் சோர்ந்து கிடக்கனே, நான் எழுந்திருக்கணுமே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, சந்தோஷம் வேணுமே, ஐயோ எனக்கு அறிவில்லாமல் இருக்குது, எனக்கு ஞானம் வேணுமே. எங்கே இருக்குது? இதான் புதையல், இங்கே தான் புதையல் இருக்குது, இங்கே தான் இதை தோண்டி எடுக்க முடியும். நீ இதை வாசித்தா தான். நான் சொல்கிறேன், +2 வரைக்கும் ஞானமற்றவள். ஆனால் என்னைக்கு இந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சனோ எனக்கே தெரியுது, எனக்குள்ள என்னமோ ஒன்று வந்துகிட்டே இருக்கு, அறிவு வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி படிக்கணும், என்ன பிளான் பண்ணி படிக்கணும், எல்லாம் கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. அதெல்லாம் சொல்ல எனக்கு இப்போ நேரம் இல்லை. ஆனால் வேதத்தை நான் வாசித்தேன் மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். வேதத்தை வாசிக்க லைட்டில், பாத்ரூம் லைட்டில் வச்சுலாம் நான் வாசிக்க எனக்கே தெரியாது, உள்ள ஏதோ ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. எனக்கு ஓப்பன் ஆகி அன்னையிலேருந்து என் மைண்டுக்குள்ளே இருந்து ஒரு அறிவு வருது, எனக்கு தெரியுது. படிக்க தெரியாத எனக்கு அன்னையிலேருந்து படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த 4 மாதத்துக்குள்ளே அவ்வளோ படித்து ஆண்டவர் கிருபையில் அவர் என்ன சொன்னார், அவ்வளோ மார்க் எடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் கூட சிலர் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்துட்டு படித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஆவிக்குரிய அவங்க உள்ளான மனிதனில் அது பலப்படுறதுக்கு நீங்கள் நேரம் செலவு பண்ணுங்க, அமர்ந்துருங்களேன். பேசுவார் ஆண்டவர், ஜீவன் உள்ளவர், இன்னைக்கு பேசுகிறவர், உயிரோடு இருக்கிறவர். உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு, யாரையாச்சும் கேட்குறீங்க, உட்கார்ந்து தேவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் பேசுறது ஒரு மனமகிழ்ச்சியை தரும், இருதயத்துக்குள்ள சந்தோஷத்தை விதைச்சி வச்சிருக்காருங்க, அதை அறுவடை செய்யுங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் துக்கம், எவ்வளோ வாலிபர்கள் தெரியுமா சூசைட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் வர்றாங்க. காரணம் என்ன? ஏன் சூசைட் பண்ணோம்? அவங்கள குறித்து அவங்கள வச்சு எவ்வளோ காரியம் செய்யலாம். பலவான் கரத்துள்ள அம்பு. ஒரு வாலிப சகோதரியோ ஒரு வாலிப சகோதரனோ உங்களை கொண்டு கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியம் நீங்கள் கர்த்தருக்காக செயலாற்ற முடியும் தெரியுமா? ஒருவேளை இப்போ எனக்கு 55 வயசு, எனக்கு இவ்வளோ நேரம் நின்று உங்ககிட்ட பேச முடியுது அப்படின்னா நீங்கள் வாலிபர்கள் எவ்வளோ ஒன்று ஆண்டவருக்காக ஓட முடியும், சாதிக்க முடியும். யோசித்து பாருங்க. அழிஞ்சிட்டு இருக்க ஆத்துமாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு பாரம் இல்லை. இன்னைக்கு உங்களை கொண்டு தான் ஆண்டவர் பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. எங்களுக்கு வாசல் அடைச்சிருக்கு, வீட்டுக்குள்ளே இருங்க, வாசல் அடைச்சி தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆனால் போய் பாருங்கள், ஊழியத்துக்கு போய் பாருங்கள். உங்களை மாதிரி உங்கள் கூட போகிற உங்கள் சகோதரர் கூட போங்க வாலிபர்கள். நாங்களாம் எங்கள் சர்ச்சில் எல்லா வாலிபர்களும் எடுத்துகிட்டு போயிடுவோம். வந்து பாரு, என்ன செய்யணும், என்னது வந்தாவது பாரு, அங்கே வந்து என்ன நடக்குன்னு பாருங்க. இன்னைக்கு எல்லா இடம் வாசல் அடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய இடங்கள்ல வாசல்லாம் அடைக்கலை, உங்களுக்கும் வாசல் அடைக்கலை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் பார்த்து ஒரு 2 பிள்ளையை கூப்பிட்டு வச்சு ஒரு சண்டே கிளாஸ் நடத்துக்கும் போது உங்கள் ஆத்மாவில் உயிர் வரும். 2வது அங்கே வர்ற பிள்ளைகளுக்கு உயிர் கிடைக்கும்.
இன்னைக்கு ரொம்ப தேவையோடும் வாஞ்சியோடும் தாகத்தோடு இருக்க யார்? மோசைக்கு பின்னால் எழுந்திருக்கிற யோசுவாக்கள் யார்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்காரு. மோசைக்கு பின்னாடி எழுந்திருக்க வேண்டிய யோசுவாக்கள் இங்கே இருக்காங்க. ஆண்டவரே, நான் அந்த யோசுவாவா இருக்கட்டும்னு உங்களால் சொல்ல முடியுமா? நான் ஒரு யோசுவாவா இருக்கும் நான் விரும்புகிறேன் ஆண்டவர், உங்களால் சொல்ல முடியுமா? ஒப்பு கொடுக்க முடியுமா? நான் ஒரு யோசுவா ஆண்டவரே. நான் கூட நிறைய நாள் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் இந்து குடும்பம், ஏன் ஆண்டவரே என்னையே ரசித்தீங்க? முத எங்கள் அண்ணனை ரசித்திருக்கலாமே ஆண்டவரே. எங்கள் அண்ணன்னா போய் எல்லா ஊர்லேயும் போய் சுவிசேஷம் சொல்லுவானே ஆண்டவரே. எங்கள் அண்ணனா எங்கள் அப்பா எல்லா இடத்துக்கும் விடுவாங்களே, பஸ்ஸில் ஏறி எங்கேனாலும் போயிருப்பாங்களே. இப்போ என்னால் போக முடியல, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு கிடைச்ச ரட்சிப்பை நான் சொல்லணும், போக முடியலையே ஆண்டவரே. இப்படி நான் நிறைய நாள் புலம்பினது உண்டு. எங்கள் அண்ணனை ரசித்தான் ஆண்டவரே நான் கேட்டிருக்கேன். ஆனால் தேவன் சொன்னார், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா. வாஞ்சியும் தாகமும் இருந்தால் போதும், ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் போதும், ஆண்டவர் கொடுக்குற இருதய துடிப்பு இருந்தால் போதும், கர்த்தருக்காக நீங்கள் நிறைய காரியத்தை செய்ய முடியும். எல்லா வேலையோட ஆண்டவர் கொடுக்குற கனமான வேலை ஊழியம். இன்னைக்கு நீங்கள் எதையோ தேடி தேடி ஓடுறீங்க. எனக்கெல்லாம் நான் நிறைய பிள்ளைங்க ஓடிட்டு இருக்காங்களா, இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க, 5000 ரூபா சம்பளம் கொடுக்காங்க, ஓடுறாங்க. ஆனால் நான் ஆண்டவரை நீங்கள் என்னை பட்டினியாக போட்டாலும் உங்கள் வேலையை செய்வேன்னு சொல்லி வர்றதுக்கு இன்றைக்கி யார் இருக்கா? நான் யோசுவாவாக வருவேன், மோசே நீங்கள் செஞ்ச ஊழியத்தை நான் செய்வேன். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்க பிள்ளைங்க? எங்கே இருக்கிறோம் இன்னைக்கு? யோசுவாக்கள் எங்கே இருக்காங்க? தேடணும். யோசுவா எங்கே இருக்கிறாரு? தேடணும். அன்னைக்கு மோசே தேடலை, மோசே பின்னாடி ஓடினார் யோசுவா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒரே ஒரு எனக்கு கொடுத்த நேரம் முடியுதுன்னா உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய, நீங்கள் உண்மையாக ஆவிக்குரியவங்களா இருந்தால் அந்த பட்டியலை நான் வாசிக்கிறேன். ஆவிக்குரியவன் எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா அதில் டிக் அடிக்கலாம். நான் சொல்கிற வார்த்தையை உங்கள் மனசில் டிக் அடிச்சுட்டு வாங்க. நீங்கள் உண்மையாக ஒரு ஆவிக்குரிய பிள்ளை தான், ஆவிக்குரிய சபைக்கு வரேன்னு வந்திருக்கீங்க, உண்மையாக நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைங்க தான் அப்படின்னா நான் சொல்கிற காரியத்தில் நீங்கள் டிக் அடிங்க, மார்க் போடுங்க. சரியா? பாருங்கள், நான் ஆவிக்குரியவன்னா நீங்கள் எந்த காரியத்திலையும் நம்ம அடிமைப்பட மாட்டோம். சொல்லுங்க, அடிமைப்பட மாட்டோம். எந்த ஒரு காரியமும் உங்களை அடிமைப்படுத்தாது. இன்னைக்கு உங்கள் கையில் இருக்க செல்லு உங்களை அடிமைப்படுத்துதாப்பா? நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா யோசிக்கணும். மாம்சத்தில் இருக்கீங்க, அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா சிம்சோனை ஒரு தெளிலால் அடிமைப்படுத்திட்டா, ஒரு வாலிபன். ஏன்னா தேவன் வச்சு இந்த தீர்மானம் திட்டம் நிறையா, ஆனால் அடிமையாக்கப்பட்டுட்டான். ஆனால் தயவு செய்து இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட வாசிக்கிறத நீங்கள் யோசிங்க கொஞ்சம். நீங்கள் எதற்குமே அடிமைப்பட மாட்டீங்க. அடுத்தது, ஒரு ஆவிக்குரியவன் சொல்கிற நம்ம பயப்பட மாட்டோம். எவ்வளோ பேர் நின்னாங்க, கோலியாத்து நின்றுட்டு இருக்கிறப்போ சமஸ்த இஸ்ரவேல் போர் வீரர்களும் பலசாலிகளும் நின்னாங்க அங்கே. ஆனால் ஒன்று மட்டும் பாருங்க, ஒரே ஒரு தாவீது பாருங்க அந்த இடத்துல பயப்படாமல் துணிச்சலா அந்த யுத்த களத்துக்குள்ள இறங்கி ஓடுறத பார்க்குறோம். எல்லாரும் சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. இவர் கரிச்சித்துட்டு உள்ள போறாரு. ஒரு சின்ன குட்டி தாவீது தான், ஆனால் அவருக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு, கரிச்சித்தாரு. சிங்கம் கரிச்சிக்கிற மாதிரி கரிச்சிட்டு போறாரு கோலியாத்துக்கு எதிர்த்தாக்கல. பாருங்களேன், பயம் இல்லை. ஒரு ஆவிக்குரியவன், இருதயம் நிறைஞ்சு இருக்கு, ஆவிக்குரிய மனுஷன் பலப்பட்டிருக்கான் தாவீதுக்குள்ள. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் போர் வீரர்களும் சைலண்டா நிற்கும் போது ஒரு சிங்கம் கரிச்சிட்டு வருதுங்க, அதான் தாவீது. பாருங்க, அவங்களுக்கு இல்லை என்ன இல்லை, பயம் இல்லை. ஒரு ஆவிக்குரியவன் சும்மா எதுக்கு எடுத்தாலும் பயம். இன்னைக்கு எங்களுக்கு மனநோய் மருத்துவ பிரிவில் நிறைய வாலிபர்கள் வர்றாங்க. கேட்டால் உனக்கு என்னம்மா செய்யுது? எனக்கு பயமாக இருக்கு. உனக்கு என்ன தம்பி செய்யுது? எனக்கு பயமாக இருக்கு. ஆண்டவருக்குள்ளே வரலன்னா பயத்தின் ஆவி இன்னைக்கு நிறைய பேர் அடிமைப்படுத்துது. பயத்தின் ஆவி பாருங்க, தாவீது சிங்கம் போல கரிச்சதுக்கு காரணம் அவன் ஆவியில் பலனாக இருந்தான். இன்னைக்கு நீங்கள் ஆவியில் பலனாக இருக்கணும். மாம்சம் அது பாட்டுக்குள்ள ஓடும். நீங்கள் ஆவியில் பலனாக இருந்தால் இந்த மாம்சத்தில் ஆசீர்வாதங்கள் அது பாட்டுக்குள்ள ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். நீங்கள் வேண்டானாலும் தருவார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட தருவார். அது எப்படிக்கா தருவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நாங்களாம் அனுபவிக்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறோம். நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட தந்துட்டே இருப்பார் ஆண்டவர். பாருங்கள், அடுத்தது அவங்க சின்ன சின்ன காரியத்தை பார்க்கும்போது இருதயம் கலங்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய சின்ன சின்ன காரியங்களை பார்க்குறப்போ ஒரே கலக்கம், இருதயம் கலங்கி போகுது. பிள்ளைங்க அப்படியே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறாங்க. நம்ம ஆவிக்குரியவங்க ஒரு சிங்கத்தை போல தைரியமாக நிற்பாங்க, கலங்க மாட்டாங்க. நீ ஆவிக்குரியவனா அதில் டிக்கெட்ஸ்க்கோ. அடுத்தது, ரொம்ப சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க ஆவிக்குரியவங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வீட்டில். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், தாய் நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய், அப்படி பேசுகிறாங்க, ஆண்டருக்குள்ளே இருக்காங்க. ஆனால் மகள் உள்ளே படுத்திருக்கா. அந்த வீட்டுக்குள்ளே கால் வைக்கி, சரி ஒரு கிறிஸ்தவ குடும்பமாக இருக்குது, கிராம ஊழியத்துக்கு போயிருந்தேன். கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கே,
நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, ஜெபிச்சுட்டு போயிடலான்னு காலை வைக்கணும், காலை வெளியே எடுக்கிறேன், காலை உள்ளே வைக்கிறேன், வெளியே எடுக்கிறேன். கால் வைக்கிற இடத்துல அத்தனை கிழிஞ்ச துணி கிடக்குது, கிழிஞ்சு கிடக்கிற துணி, அத்தனை துணி வாசலில் கிடக்குது. அதை தாண்டி இப்படி திரும்பி பார்த்தா அங்கே இவ்வளோ குப்பை, இங்கே இவ்வளோ குப்பை. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் உங்கள் வீட்டை சுத்தமாக தான் வச்சுருப்பீங்க. அந்த பிள்ளை இருக்குது, ஒரு வாலிப தங்கச்சி அங்கே உள்ளே இருக்கான். வேதனையாக இருந்துச்சு பார்க்கும்போது. சரி, நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாங்களே, கதவை தட்டுறாங்களே, அட்லீஸ்ட் எங்கள் விசுவாசி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கதவை தட்டுன்னு ஓட்ட வழியா பாஸ்டர்வா வராங்க திட்டி விடுவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் டகடகடகன்னு குப்பையை பூரா அள்ளி கிச்சன்லையாக கொண்டு தள்ளிடுவாங்க. தள்ளிட்டு தான் வந்து கதவை திறப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் அப்படி மோசம், கால் வைக்க முடியல. நீங்கள் என்ன நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, அந்த துணியை காலை வச்சு நான் நகட்டி போட்டுட்டு அந்த வீட்டுக்குள்ளே அந்த என்ட்ரன்ஸில் கால் வச்சு நான் அங்கே நின்று ஜெபிச்சுட்டு வந்தேன் அவங்களுக்காக. இப்படி இன்னைக்கு சோம்பேறி அன்னைக்கு நிறைய பேர் தனக்கு கொடுத்த நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கையை, சோம்பேறியான வாழ்க்கை அன்னைக்கு ஆவிக்குரிய வீடுகளில் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ வீடு அசியம், அதுக்கு சோம்பேறி படுத்து கிடந்து செல்ல நோண்டிட்டு இருக்க அந்த பிள்ளை. இதில் ஒருவேளை என்னைய தான் சொல்றீங்க, நீங்கள் சொல்லலாம், இருக்கலாம், மேபி. பாருங்க, அடுத்தது டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஆவிக்குரியங்கன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. டைம் இஸ் ரொம்ப ப்ரீசியஸ். நம்ம படிப்போம், காலம் பொண்ணானது, படிக்கலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வருவீங்க. ஆவிக்குரிய பிள்ளைங்கன்னா காலத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. யாராவது உங்கள்கிட்ட வீண் கதை பேசினா அவங்க இருந்தே துடிக்கணும், ஐயோ வீணாக பேசிட்டு இருக்காங்களே. அதான் ஆவிக்குரியவங்களுக்கு அடையாளம். சரியா? அடுத்தது தேவ சமூகத்தில் காத்திருப்பாங்க. எவ்வளோ நேரம் நம்ம இன்னைக்கு காத்திருக்கிறோம்? நீங்கள் ஆவிக்குரியவங்கன்னா காத்திருப்பீங்க. காத்திருக்கலன்னா மாம்சத்துக்குள்ளே போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மாம்ச வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். காத்திருக்கணும். முதலாவது ஆண்டவர்கிட்ட நம்மளை ஆராய்ந்து உங்களுக்காக ஜெபிக்கணும். நிறைய நேரம் நீங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கீங்க, வட மாநிலத்துக்காக ஜெபிக்கீங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க, பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்கவுங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஜெபிக்கணும். பைபிளில் நிறைய இடத்துல வசனம் போட்டிருக்கு. நம்மளை காக்காம ஊருக்கெல்லாம் ஜெபிச்சா வேஸ்ட்டு. நம்ம சரியாக இருக்கிறோமா ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஆண்டவர் சமூகத்தில். நம்ம கரெக்டாக இருக்கோமா, அப்போ உட்காரணும். ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்தா தான் ஆராய்ந்து பார்க்க முடியும். வேதத்து மூலமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டோடைய வார்த்தை வரும்போது நீங்கள் அதை நம்புவீங்க. இப்போ சொன்னேன்ல, நான் ஒரு லேண்ட் வாங்க போனேன். கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தோன்னே தைரியமாக எந்திரிச்சு, அப்படியே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எனக்கு இல்லை, அப்படியே எந்திரிச்சு போய் அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தோம். பாருங்கள், எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறையா குழப்பமான சூழ்நிலை வரும்போது தைரியமாக அதை செய்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? அவர் வார்த்தையை நீங்கள் நம்பணும். வார்த்தை வரும், ஆனாலும் வார்த்தை வருது, ஆனால் நான் எப்படி நம்ப? நான் ஒன்று குணமாக்குவேன் ஆண்டவர் சொன்னால் குணமாக்குவார், அதை அப்படியே விசுவாசிக்கணும். அப்போ நம்மளுக்கு அப்படியே குழப்பமாக இருக்கும். இந்த டாக்டர்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் போய் ஒரு மாத்திரையை தான் சாப்பிட்ருப்பாங்க, அதுக்குள்ளே இன்னொரு டாக்டர்கிட்ட போய் இன்னொரு மாத்திரை, அதுக்குள்ளே இன்னொரு டாக்டர்கிட்ட. இந்த டாக்டர்கிட்ட போனாலே 3 நாள் மாத்திரை போடணுமே, ஃபஸ்ட்டு போட மாட்டோம். அந்த ஆன்டிபயோட்டிக்கை ஒரு நாள் போட்டு அடுத்த டாக்டர் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும். அப்போ ஆண்டவர் நமக்கு அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் சுகத்தையும் தருவார். அடுத்தது உங்களுக்கு பிரயாசம் நம்ம மன்னிக்க முடியுதா? ஆவிக்குரியவங்கன்னா மன்னிக்க முடியும். இன்றைக்கி நிறைய ஆவிக்குரிய சபைன்னு வச்சுருக்கோம், ஆவிக்குரிய பேரண்ட்ஸ்ன்னு சொல்லுவீங்க, ஆனால் மன்னிப்பு இருக்குன்னு ஆவிக்குரிய பிள்ளைங்க நீங்கள் சொல்லுவீங்க. உங்களால் மன்னிக்க முடியுதா? எனக்கு யாருக்கிட்டமே கசப்பே இல்லைன்னு யாராவது நீங்கள் சொல்ல முடியுமா? வாலிபர்கள் நீங்கள் சொல்ல முடியுமா? என்கிட்ட கசப்பே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆவிக்குரியவங்க. உங்கள்கிட்ட எனக்கு யார் மேலேயுமே கசப்பில்லைன்னு சொன்னால் தான் நீங்கள் ஆவிக்குரியவங்க, இல்லைன்னா மாம்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அடுத்ததாக உங்கள் வாயிலிருந்து நற்செய்தி போகணும். யோசுவா காலேப்புக்கிட்ட இருந்து 10 பேர் துர்ச்செய்தி சொன்னான், 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. அந்த 2 பேர் தான் பரலோகம் போய் சேர முடியும். மிச்சவங்க எல்லாம் உங்கள் வாயிலிருந்து எப்போவுமே நற்செய்தி, மற்றவங்களை நல்ல செய்தியை சொல்லணும், மற்றவங்களை கலங்கடிக்கிற செய்தியை பேசக்கூடாது. சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பாருங்களேன், மற்றவங்களை 2 பேரை கீழே விழ வச்சுட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருப்பாங்க, 2 பேரை அள வைக்கணும் தினம். அப்படிப்பட்ட வாலிபர்களாக நம்ம இருக்காமல் நம்ம அநேகருக்கு நற்செய்தியை சொல்கிற வாலிபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் ஆவிக்குரிய. உங்கள் வாயில் மற்றவங்களை அள வைக்கிற வார்த்தை வருது அப்படின்னா நீங்கள் மாம்சத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? அதை நம்ம அதிக நேரம் தூங்க முடியாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் நிறைய பேர் சொல்கிறீங்க, தம்பி மாதிரி சொல்கிறீங்க, ஏக்கா அது தானேக்க முடியாது, தூக்கம் தானே நிறையா வருது. ஆவிக்குரியவங்க தூங்க முடியாதுங்க, உண்மைக்குமே தூங்க முடியாது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. நான் 55 வயசு, எனக்கு மஞ்சக்காமலை வந்தோன்னே டாக்டர் சொன்னார், உங்களுக்கு தூக்கம் தான் மெயினாரு. சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் டாக்டர், கதவை பூட்டிக்கிட்டு நான் தூங்கிடுவேன், இந்த ரூமில் தூங்கிடுவேன், என்னை விட்டுருங்கன்றுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரூமில் எல்லோரும் படுத்த உடனே லைட்டை போட்டுருவேன். 3 மணி விடிய காலம் 2 மணி 3 மணி வரைக்கும். ஆனால் அப்படி அனுபவம் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. அப்படி தான் நான் உட்காந்துருக்கேன் நிறைய நாள்.
எனக்கே தெரியும் எனக்கு உடம்பு எஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியும். ஆனாலும் கூட எனக்கு நான் தூங்கினா பாவம் செஞ்சேன்னு தோணுது, பாவம் செய்கிறேன் அப்படின்னு தோணுது, தூங்குனா பாவம் செய்கிறேன்னு தோணுது. எத்தனை பேருக்கு அப்படி? நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், ஒரே ஒரு நாள் தான் மாஸ்டர், ஒரு நாள் சிஎல். அந்த சிஎல்லில் ஒரு நாள் நம்ம சிஎல் எடுத்தால் கூட அன்றைக்கு மேலே மற்ற நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறனால பிஸியாக இருப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு நாள் என்னைக்காவது சிஎல் எடுத்தால் உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணும்? சபையில் இருக்க 10 பேரை கூட்டிகிட்டு ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு மத்தியானம் சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம அந்த வில்லேஜ் விசிட் போமா அப்படின்னு தோணும். அதே இதை மீறி ஒரு நாள் நான் எங்கேயாவது 1 மணி நேரத்துக்கு கூட 1 மணி நேரம் மத்தியானம் நான் தூங்கினேன்னா, எஸ்தர் நீ பாவம் செய்கிற அப்படின்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்கும். எத்தனை பேருக்கு இது கேட்குறேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அப்படி கேட்குது, எனக்கு கேட்குது. எஸ்தர் நீ பாவம் செய்கிற, இன்னைக்கு நீ 1 மணி நேரம் தானே இன்னைக்கு 1 மணி நேரம் தானே ஜெபிச்ச, ஆனால் 2 மணி நேரம் தூங்குற, நீ பாவம் செஞ்ச, இன்னைக்கு பாவம் செய்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சத்தம் வரும். அப்போ நம்ம இன்னைக்கு தூங்குறதுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம்? தூங்கிக்கிட்டே இருக்கோம். டாக்டர் சொல்கிறாங்க, நானும் நர்ஸ் தான், எனக்கு தெரியும் 6 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம தூங்கணும். ஆனால் தூக்கம் வரலன்ட்டுலாம் இல்லை, படுத்தோடு தூங்கிடுவேன், ஆனால் தூங்க மாட்டேன். நிறைய நேரம் நான் கண்ணை விழிச்சிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வேன். அப்போ நம்ம ஏன் நம்ம இன்னைக்கு ஆவிக்குரியவங்க தூங்க முடியாதுங்க நிறைய நேரம்? நான் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷம் கல்யாணம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் நாங்கள் மெத்தை வாங்கலை. ஏன்னா அந்த மெத்தை என்னை அடிமையாக்கிருமோ, நிறைய நேரம் தூங்க வச்சிருமோ அப்படின்னு பயந்து. ஆனால் சொன்ன நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க இப்போ கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் மெத்தை வாங்கினோம். ஆனால் நான் மெத்தையில் மோஸ்ட்லி படுக்கிறதே இல்லை, படுக்கிறதே கிடையாது. ஏன்னா அதில் படுத்து ரொம்ப நேரம் தூக்கம் வந்துடும், ரொம்ப நேரம் தூங்கிடுவோம். அது ஏன் இவ்வளோ சொகுசாக தூங்கணும்? நான் அதுக்காக உங்களை அப்படி இருங்க நான் சொல்ல வரல, ஆனால் அந்த பாரம் எனக்கு இருக்குது, அதனால் உங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன். எஸ்தர் நீ பாவம் செய்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நிறைய முறை என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படியே உடனே அப்படியே எந்திரிப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் கூட திட்டுவாங்க, கோழி தூக்கம் மாதிரி தூங்கிட்டு உதறி எந்திரிக்கிற, சரீரம் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் அதுக்கு மேலே அப்படி பண்ண முடியாது. யாரோ என்னை என்னமோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது நான் டிஸ்டர்பன்ஸோ அல்லது வியாதியும் நான் சொல்லலை. அது என்ன ஒரு ஆத்மாக்குள்ளே இருக்கிற ஒரு ஆண்டவருடைய ஒரு கிரியை, அது எனக்கு தெரியுது. அது உங்களுக்குள்ளேயும் வரணும்னு நான் விரும்புகிறேன். சோம்பேறியா பகலில் தூங்கி நைட்டு தூங்கி சாயங்காலம் தூங்கி, இன்றைக்கி நிறைய வீடுகளில் போனால் பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க தூங்கிக்கிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நைட்டு முழுசும் செல்லை பார்த்துட்டு பகலில் ஃபுல்லாக தூங்குற வேலை கிடையாது நமக்கு. நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, இந்த சளியோ காய்ச்சல வந்து அந்த சளிக்குள்ளே மாத்திரை போட உண்மையிலே நான் ரொம்ப யோசிப்பேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும் நான் சளிக்கு மாத்திரை போட்டுலாம். சளி வந்தாலும் போட மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு தெரியும் சளி மாத்திரை போட்டால் நான் ரொம்ப தூக்கம் வரும், மறுநாள் காலையிலையும் தூக்கம் வரும் அவில் மாத்திரை போட்டேன்னா. அப்போது காலையில் முழுசும் அந்த ஒரு அன்கான்சியஸ் மாதிரியே கான்சியஸாக யோசிக்க முடியாது, ஆண்டவர் காரியத்தை யோசிக்க முடியாது, ஆண்டவர் காரியத்தை செய்ய முடியாது. அந்த கான்சியஸ் லெவலை நான் இழக்க விரும்பலை. அப்படி ஒரு மாத்திரையை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட அவில் டேப்லெட்டோ அந்த செட்ரிஷன் மாத்திரை நான் மெடிக்கல் லைனில் இருக்க போட மாட்டேன். அது போட்டால் தான் நமக்கு போட்டால் தான் சளி குறையும், ஆனால் போட மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்டையும் பேசுகிறாரு. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது, நம்ம இன்னொரு நாளைக்கு எங்களை விழித்திருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னைக்கு ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கிக்கிட்டே இருக்காதீங்க. ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இதில் வாசித்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இன்னைக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி ஒரு அர்ப்பணிச்சிரோமா? எந்த லிஸ்ட்டில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்? எந்த லிஸ்ட்டில் ஆவிக்குரியவங்க? இதே இது அப்படியே ஆப்போசிட்டு மாம்சத்துக்குரியவங்க லிஸ்ட்டு கொண்டு வந்தவங்க. பெரியவங்களாக இருக்கட்டும், அது நீங்கள் வாலிபர்களாக இருக்கட்டும், எந்த நிலைமையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம்? இன்னைக்கு எந்த நிலைமையில் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்ருக்குறோம்? ஈஸியாக சத்துரு நம்மளை மேற்கொண்டு போயிடுவான். விழிச்சிருங்க. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாரு. வரப்போற காரியங்களுக்கு தப்பு வைக்கணும்னா எச்சரிக்கையா இருக்கணும். வரப்போகுது நமக்கு தெரியும், சுற்றி வர என்ன நடந்துட்டு இருக்கு தேசத்துல தெரியும். வரப்போற காரியத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், மனுஷகுமாரனுக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டுமானால் இன்னைக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிபர்கள் எழுந்திருக்கணும், வாலிபர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், வாலிபர்கள் தேவனோடு கூட உள்ள உறவிலே பலன் கொள்ள வேண்டும். ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்களேன். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம், என் நேரத்தை வீணாக்குற ஒரு பொருள் எனக்கு வேண்டாம், என் வாழ்க்கையை அழிக்க பார்க்குற இந்த பொருள் எனக்கு வேண்டாம். நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். நீங்க எடுக்கும் போது ஆண்டவர் உதவி செய்வாரு. வேண்டாம், சீன் தள்ளுங்க. ஆண்டவர் சொல்றாரு, சில பொருளை நீ சீன் தள்ளணும், அது வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணுது, ஆவிக்குரிய வாழ்க்கையை கொண்டு வச்சிருக்கு. செத்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அப்படி கொஞ்சம் அர்ப்பணிச்சிருமா? ஆண்டவர் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் ஏசப்பா,
வேண்டாம் நான் வேண்டாம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் கேட்குறீங்களா? இன்னைக்கு சில காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசியிருப்பாரு. இன்னைக்கு பேசின காரியத்தில் நிறைய காரியம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்வதற்கு ஆண்டவர் பேசினார். ஆராய்ந்து பாருங்க எந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இப்படி அர்ப்பணிச்சிடலாமா? ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட பேசினார்ல, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்துருக்காருல, ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை விழித்திருக்க சொல்றாருல, உங்க மேல வச்சிருக்கிற ஒரு தரிசனம் இருக்குல்ல, உங்க தரிசனத்தை மறக்க வைக்கிறார்ல பிசாசு. உன்னை கொண்டு எவ்வளவு காரியம் ஆண்டவர் சாதிக்க நினைக்கிறாரு. நீ சாதிக்கணும்னு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட பேசுறாரு. ஏதோ ஒரு காரியம் பேசியிருக்காரு. தங்கச்சி நீ ஒப்பு கொடுத்துரு, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துரு. அடுத்த வாலிபர் மீட்டிங் வரைக்கும் நீ தள்ளி போடாதனால இன்னைக்கு ஒப்பு கொடு. சில காரியத்தை வேண்டாம் அப்புறப்படுத்து. உன்னை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியும். உன் வாழ்க்கை அது மூலம் அழிந்து கொண்டிருக்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் நீ துணிகரமாய் நீ இந்த காரியத்தில் போய்கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த நேரத்தில் கூட உன்னை எச்சரிக்கிறாரு. உன்னை மனம் திரும்பணும்னு சொல்றாரு. மனம் திரும்பு, இந்த காரியத்தை விட்டு நீ வெளியே வரணும்னு சொல்றாரு. உன் வாழ்க்கையை ஸ்பாயில் பண்றது, உன்னை அடிமைப்படுத்துறது, அது எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அது மனுஷனாக இருந்தாலும் சரி, அதை விட்டு நீ வெளியே வா. இன்னைக்கு நீ வெளியே வந்துச்சின்னா மீண்டும் உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ காண முடியும். தேங்க்யூ ஜீசஸ். இரக்கமுள்ள பிதாவை அர்ப்பணிச்ச பிள்ளைங்க ஒவ்வொருவர் மேலேயும் ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டுமப்பா, ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டப்பா. ஏதோ பிள்ளைங்க நேரத்தை வீணடிச்சு இந்த இடத்துல வந்து உட்காரலப்பா, அவங்க சமூகத்தில் உட்கார்ந்துருக்காங்க. ஆண்டவரே பிள்ளைங்களுக்குள்ள வைராக்கியத்தை ஊற்றுங்க ஏசப்பா. என்னை அடிமைப்படுத்துதேன்னு பிள்ளைங்க ஏக்கத்தோடு இருக்கிற காரியத்தை அப்புறப்படுத்த இன்னைக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னையிலிருந்து ஆண்டவரே உன் முகத்தை பார்க்கறதுக்கு கிருபை கொடுங்கப்பா, உங்க கூட பேசுறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. நீங்க கொடுக்குற அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இந்த வாலிப வயதில் ஒரு யோசுவாவை போல எழுந்திருக்க கிருபை கொடுங்க. ஒட்டிட்டு இருக்க தூசியை உதறிட்டு எழுந்திருக்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாஸ்டர் குடும்பத்தையும் ஆண்டவரே, ஜான்சன் குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தர் இந்த ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிங்க. இந்த தருணத்தை கொடுத்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி செலுத்தி முடிக்கிறேன் இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். அதனால் ஆண்டுடைய காரியத்தில் தீவிரப்படுவோம். நல்ல ஆலோசனைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரோடும் ஆவியானவர் பல ஆலோசனையை பேசினார், உங்கள் இருதயத்தில் பேசினார். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்தீங்கன்னா நீங்கள் கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட பிற்காலத்திலையும் ஆண்டவருக்காக நிலைத்து நிற்கிற ஒரு நல்ல பாத்திரமாக, கனத்துக்குரிய ஒரு கட்டிடமாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா, அடுத்து இதை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா, அம்மா சொன்ன காரியத்தை நிறைய ஆலோசனையை கொடுத்தார் பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலமாக. அதை செய்யாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துடும். போராட்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது நிறைய தடவை கர்த்தர் நம்மை கட்டி எழுப்புகிறார். ஆனால் நம்ம இடிஞ்சு விழுந்துடுறோம். ஏன்னா அஸ்திபாரம் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் போட்டால் தான் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் இயேசுவோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்து இயேசுவாகிய கற்பாறையின் மேல் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்றால், அவருக்காக உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஜீவனை கொடுப்பீர்கள் என்றால், இம்மையில் கொடுப்பீர்கள் என்றால் மறுமையில் நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு தருகிறார். இது சாதாரண ஜீவன் இம்மையில் வாழ்கிறது, மறுமையில் நித்திய ஜீவன் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பூமியில் ஓடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே, எல்லாம் சொல்லாமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.